பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய நண்பர்களே, அல்ஹம்துலில்லாஹ் முழு குர்ஆன் தஃப்சீருடைய இந்த வகுப்பில் 65வது பக்கத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 65. சென்ற பக்கம் 64வது பக்கத்தினுடைய 4 செய்திகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்போ ஒரு மேல்பார்வை பார்ப்போம். 64A என்ன? செல்வமும் குழந்தைகளும் இறை நிராகரிப்பாளர்கள் காஃபிர்களுக்கு பயனளிக்க மாட்டார்கள். அதை பற்றி நம்ம பார்த்தோம். 64B இஸ்லாம் அல்லாதவர்களை மற்றவர்களை நெருக்கமாக்காதீர்கள், உற்ற தோழர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னது 64B. 64C நீங்கள் அவர்கள் நேசிக்கிறீர்கள், அவர்கள் உங்களை நேசிப்பதில்லை. இந்த யூதர்கள் பற்றி, யூதர்கள் இந்த முனாஃபிகீன்கள் பற்றி அல்லாஹ் தஆலா அவர்கள் முகத்திரை கிழித்து காண்பித்தான். அடுத்து 64Dயில் பார்த்தது உங்களின் நலன் அவர்களுக்கு வருத்தத்தை தருகிறது. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தாங்க மாட்டது, வயிற்றுச்சலாக இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த செய்திகள். இதுதான் 64ABCD. இது நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அடுத்ததாக அதை தொடர்ந்து அதில் என்ன சொல்லப்போனால் அதனுடைய கடைசியில் உஹத் போர் சம்பந்தப்பட்ட ஒரு துவக்கமும் தொட்டு வைக்கப்பட்டது 121வது வசனத்தில். அது இப்போ அப்படியே தொடருது. 65வது பக்கத்தினுடைய கிட்டத்தட்ட 3/4 பக்கங்கள் முழுக்க உஹது போர் சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் வருது. அல்ஹம்துலில்லாஹ். அதை இப்போ பார்ப்போம். 65A என்பது கோழைகளாகிய இரு பிரிவினர் என்று அல்லாஹ் தஆலா ஒரு 2 பிரிவினர்களை பற்றி ஒரு செய்தியை சொல்கிறான். அது ஒரு பின்னணி சம்பவம் கொண்டது. அதை நான் விளக்குறேன் இன்ஷா அல்லாஹ். உஹது போரில் உள்ளவங்களை பற்றி தான் சொல்கிறான். அடுத்து 65B அப்படிங்கிறது வந்து மலக்குகளின் மூலமாக இறங்கிய உதவி. அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சுங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்து 65Cயில் அல்லாஹ்விடமிருந்து நற்செய்தி, மாஷா அல்லாஹ் இவர்களுக்கு கிடைத்த நற்செய்தி என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அடுத்து 65Dயில் நம்ம பார்க்க போகிறது வட்டி உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனம் இங்கே இடம் பெறுது. இதுதான் 65ABCD. 1 by 1 இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் உஹத் போர் சம்பந்தப்பட்ட வரலாறு, சரித்திர வரலாற்றினுடைய ஒரு சுருக்கம் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذ همت طائفتان منكم أن تفشلا والله وليهما وعلى الله فليتوكل المؤمنون. கோழைகளாகி இரு பிரிவினர் அல்லாஹ் தஆலா யாரை சொல்ல வர்றான்னு தெரிஞ்சுக்குவோம். இது ஹம்ம தாயிஃபத்தான். ஹம்ம என்று சொன்னால் நாடியது. அப்போ இது ஹம்ம தாயிஃபத்தான், இரு பிரிவினர் நாடிய போது மீன் உங்களில். அப்போ உங்களில் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பார்த்தா சொல்கிறான். அப்போ சஹாபாக்களில் மூமின்களில் இருந்த இரு பிரிவினர், இரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அர்த்தம். ஓகே, அப்போ 2 கோத்திரத்தை சார்ந்த இரு பிரிவினர் நாடிய சமயம், நாடிய போது என்ன நாடினார்கள், என்ன நினைத்தார்கள்? ஹம்மனா நினைத்தார்கள், கருதினார்கள் அப்படின்னு அர்த்தம். அது தஃப்ஷலா, ஃபஷிலா எஃப்ஷலு என்று சொன்னால் தோற்று போனான், பின்னடைவை, அதாவது தோற்று போனான், இலக்க நேரிட்டான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ அவர்கள் கோழையாகி பின்னடைவதற்கு, அப்போ பின்னடைவை அடைய போகிறோம், நம்ம தோக்க போகிறோம், கோழைத்தனத்தால் தோக்க போகிறோம் அப்படிங்கிறதான் ஃபஷில். ஓகேங்களா? அப்போ கோழைத்தனத்தால் தோற்கடிக்கப்பட இருக்கிறோம் அல்லது தோற்க போகிறோம் என்று உங்களில் இரு பிரிவினர் எண்ணிய போது அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்துறான். நினைச்சிங்களா இல்லையா அப்படின்னு அல்லாஹ் சொல்ல வர்றான். வல்லாஹு வலியுஹுமா, அந்த இரு கூட்டத்திற்கும், அந்த இரு பிரிவினருக்கும், அந்த இரு கோத்திரத்தாருக்கும் அல்லாஹ்வே பொறுப்பாளனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் விட்டு கொடுக்கவும் இல்லை. ஒரு தவறை சுட்டியும் காட்டி இருந்த போதிலும் அந்த 2 கூட்டத்துக்கு அல்லாஹ் தான் பொறுப்பாளனாகவும் இருக்கிறான்னு சொல்லிட்டு, வஅலல்லாஹி, அல்லாஹ்வின் மீதே ஃபல்யதவக்கல் மூமினூன், மூமின்கள், அல்லாஹ்வை நம்பிக்கொண்ட மூமின்கள் அல்லாஹ்வின் மீதே எப்பொழுதும் நம்பிக்கை வைக்கட்டும். அதாவது எந்த நிலையிலையும் அவங்க பயந்துடக்கூடாது, தோற்றுருன்னு எண்ணிடக்கூடாது, ஒரு சின்ன கோழைத்தனை கூட வந்துடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்ல வர்றான். என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதாவது சென்ற வசனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன ஆரம்பிக்கிறான்? வஇத் கதௌத என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பிச்சான். நீங்கள் காலையில் முஃமின்கள் கூட்டத்தை அழைத்து சென்று நீங்கள் முகாமிட்டிருந்த போது என்று அல்லாஹ் தஆலா உஹதுக்கு போனதை பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னால் அதனுடைய சுருக்கத்தை நம்ம சொன்னோம். சுருக்கத்தை தஃப்சீர் ஜலாலைன்லேருந்து சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன்? இப்னு கஸீர்லேருந்து விரிவான செய்தியை பார்ப்போம்னு சொன்னேன்னா அதை தான் இப்போ இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். ரொம்ப விரிவாக மாஷா அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை வந்து குறிப்பிடுறாங்க. இதை நான் ரொம்ப சுருக்க போகிறதில்லை, ஏன்னா எல்லாமே தேவையான தகவல்கள். அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு நேரம் எடுத்துக்கொண்டாலும் கூட இதை நம்ம முழுமையாக விரிவாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்து பின்னில் நிறைய செய்திகள் அழகான முறையில் தொகுப்பாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களே வழங்குகிறார்கள். அதை தாண்டி ஹதீஸ் நூல்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளையும் மற்ற நூல்களில் வந்திருக்கக்கூடிய செய்தியும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி பாருங்கள். அப்போது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஆரம்பத்தில் பத்ர் போர் ஹிஜ்ரி 2வது வருஷம் நடந்தது.
ஹிஜ்ரி 2வது வருஷம் ரமதான் 17வது பிறை பத்ர் போர் நடந்தது. அதில் மிகப்பெரிய ஒரு இழிவையும் நஷ்டத்தையும் தோல்வியையும் எதிரிகள் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் குறைஷிகள் சந்தித்தார்கள். அபூஜஹல் கொல்லப்பட்டான். பல எதிரி பிரமுகர்கள் குறைஷி பிரமுகர்கள் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். பெரிய ஒரு இழப்பு அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனாலும் கூட ஒரு பயண கூட்டத்தோடு அபு சுஃபியான் தப்பிச்சிட்டார். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒட்டக்க கூட்டத்தோட சாமான்களோட பொருட்களோட செல்வத்தோட அபு சுஃபியான் தப்பித்து நல்லபடியாக போய் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க மஷூரா செய்கிறாங்க, இந்த மாதிரி பதிலில் இப்படிப்பட்ட ஒரு 313 பேர் நம்மளை ஒரு ஆயிரக்கணக்கில் நம்மளை இப்படி சாச்சிட்டாங்களே, நம்மளை பல பேர் கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம சும்மா விடக்கூடாது, இதுக்கு நம்ம பழி வாங்கணும். இந்த நம்ம தப்பித்து இந்த வியாபார கூட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சாமான்கள், இந்த பொருட்கள் எல்லாம் இப்போ முஸ்லீம்களை பழி வாங்குறதுக்காக நம்ம பயன்படுத்தணும், இது எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வைங்கன்னு பேசிக்கிட்டாங்களாம். இது எல்லாமே வரலாறு இடம்பெற்றிருக்குது. அந்த அடிப்படையில் திட்டமிட்டு ஒரு வருட திட்டம். அது கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டு ஷவ்வால், கிட்டத்தட்ட ரமதானுக்கு அடுத்த மாதம் ஷவ்வாலில், அடுத்த ஆண்டு ஷவ்வாலில் ஒரு 13 மாதம் அதுக்கு பிறகு சரியாக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு ஜும்மா நாள் என்று உஹத் எனக்கூடிய இடத்துக்கு 3000 பேரோடு என்ன செய்கிறாங்க, சேர்றாங்க. சரிங்களா, 3000 பேரோட வர்றாங்க. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்குது. 3000 பேரோட இப்போ பத்ருக்கு பழி வாங்குவதற்காக, இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீம்களை எல்லாம் அடித்து ஒழித்து தரைமட்டமாக்கி அவர்களை இல்லாமல் ஆக்கி விடுவதற்காக, இஸ்லாத்தை அழிப்பதற்காக, முஸ்லீம்கள் அனைவரையுமே இந்த உலகத்தை விட்டு தொடை தெரிவதற்காக வேண்டி 3000 பேர் வந்திருக்காங்க. 1000 பேர் வந்து தானே தோற்று போனாங்க. இப்போ 3 மடங்கு அதிகமாக 3000 பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு வஸ்தஷார மஷூரா கேட்குறாங்க, என்ன செய்யலாம், நம்ம வெளியே போவோமா, மதினா விட்டு நம்ம வெளியே போய் உஹதுக்கு போய் நம்ம சண்டை போடுவோமா, இல்லை இங்கே இருந்து எதிரிகளை வர விடுவோமா, என்ன செய்வோன்னு கேட்கும்போது, நல்லவனை போன்று அப்துல்லா பின் உபை பின் சலூல் இருக்கான்ல, முனாஃபிக்கினின் தலைவன் அப்துல்லா பின் உபை, சரியா, இவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நல்ல ஆலோசனை மாதிரி தான் முதல்ல அவன் சொன்னான். நம்ம போக வேணாம், இங்கே இருப்போம், மதினாலே இருப்போம், எதிரிகள் தைரியம் இருந்தால் வரட்டும், வந்தாங்கன்னா நம்ம நேருக்கு நேரம் இருந்து தாறுமாறாக நம்ம என்ன செய்யலாம், தாக்கலாம். நம்ம பெண்களையும் பிள்ளைகளையும் மேற்பகுதியில், வீடுகளினுடைய மேற்பகுதியில் அவங்களை நிற்க வச்சு அவங்கள அம்பேறிய வைக்கலாம். நம்ம நேருக்கு நேராக எதிரிகளை முன்னோக்கி போய் நம்ம சண்டையும் போடலாம். இப்படி நம்ம எல்லாம் செய்யலாம். அல்லது அவங்க வர்றதுக்கு பயந்துட்டு அவங்க வராமலே போயிட்டாங்கன்னா, உஹதுலேருந்து திரும்பி போயிட்டாங்கன்னா, அவங்களுடைய கோழைத்தனத்துக்கும் அவங்களுடைய வெற்றிக்கும் இதுவே கேவலத்துக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். அதாவது என்னன்னா, நம்ம போகக்கூடாது, இவங்க எண்ணத்தில் நம்ம போயிடக்கூடாது, போனால் போர் செய்யக்கூடிய நிலைமை வந்துருங்கிறதுக்காக அவன் ஒரு நியாயமாக பேசுகிற மாதிரி இப்படிலாம் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டாங்க. சரிங்களா, கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற சஹாபாக்கள் எதுவும் கருத்து சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, பத்ருக்கு வராத சில சஹாபாக்கள் அவங்களுடைய உணர்வுகள் என்னென்னா, எப்படியாவது அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடணும். ஏன்னா பதிலே சில சஹாபாக்கள் கொல்லப்பட்டவங்க ஷஹீதானாங்க. போர் செஞ்சவங்க அல்லாஹ்விடத்தில் போராளிகளாக அவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. பெரிய அந்தஸ்துக்கு அவங்க பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணுமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பு வந்தனால நம்ம ஏன் காத்திருக்கணும், நம்மளை அழிக்க வந்தவங்களை நம்ம ஊருக்கு வரவிட வேணாம். வந்தாங்கன்னா இங்கே சில சேதங்கள் நாசங்கள் ஏற்பட செய்யணும், நம்ம போய் நம்ம சண்டை போடுவோமே அப்படின்ட்டு சஹாபாக்கள் வீரத்திற்கென்று பிறந்தவர்கள், மாஷா அல்லா, இஸ்லாத்துக்காக உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்ட ரத்த நாளங்கள் எல்லாம் இறை உணர்வு கொண்டவங்க இப்படி சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போனாங்க. எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கவச உடையே அணிஞ்சிட்டு வந்துட்டாங்க. அதோட ஒரு சில சஹாபாக்களுக்கு நெருடலும் வந்துருச்சு. ஏன்னா அப்துல்லா பின் உபை ஆரம்பத்தில் அவன் முழுமையான முனாஃபிக் தானே செய்கிறானாங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. சில சந்தேகங்கள் சிலருக்கு இருந்தாலும் கூட அது நல்ல அபிப்பிராயத்தை போன்றதும் தெரிந்தது. சில சஹாபாக்கள் இப்படியும் சொன்னாங்க, நம்ம போவோம்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் கவச ஆடை அணிந்து வந்ததுக்கப்புறம் சில சஹாபாக்கள் நெருடல் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் ஒருவேளை ஊரில் இருந்தே மதீனாவில் இருந்தே போர் செல்லாம் நினச்சிருப்பாங்க போல. நம்ம ரொம்ப ஆர்வப்பட்டு சொன்னனால அவங்கள நம்ம நிர்பந்திச்சு கவச ஆடை அணிய வச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு ஆளாகி கேட்டாங்க, நாங்கள் உங்களை இந்த மாதிரி ஒரு நிர்பந்தப்படுத்திட்டோமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதனால் நம்ம மதீனால இருந்து போர் செய்யலாமா அப்படின்னு சஹாபாக்களே சிலர் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அதாவது வெளியில் உஹதுக்கு போகலான்னு சொன்னவங்களே இறங்கி வந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு நபியும் கவச அடையை அணிந்து விட்டால் அல்லாஹ்வுடைய முடிவை போரில் அவர் காணாத வரை அவர் திரும்பக்கூடாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய அந்த உணர்வுகளை மதித்து அந்த உணர்வோடு அவங்க என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க.
எத்தனை பேர் போனாங்க? 1000 பேர். ஃபி அல்ஃபி மின் அஸ்ஹாபிஹி, 1000 பேரோட. அதில் யார் இருக்கிறா? அப்துல்லா பின் உபை, அந்த முனாஃபிக், அவனுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட மொத்தம் 1000 பேர் இருந்தாங்க. ஷவுத் அப்படிங்கிற இடத்துக்கு போனாங்க. இதில் நிறைய முக்கியமான பேர்கள், நபர்களுடைய பேர், இடங்களுடைய பேர், நிறைய விஷயங்கள் வருது. எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், பார்த்துக்கிறேங்க. ஷவுத் அப்படிங்கிற இடத்தை அடைஞ்சதுக்கப்புறம் அப்துல்லா பின் உபை அது வரைக்கும் யோசிச்சுட்டே வர்றான், எப்படி கழிஞ்சு போகிறது, எப்படி எதையாவது சொல்லி நம்ம கலண்டு போகிறது யோசிச்சுட்டு இருந்தோம். ஷவுத் அப்படிங்கிற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னால், நீங்கள் என்னுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கல, நான் நல்ல ஒரு ஆலோசனை சொன்னேன், மதினாக்கார விட்டு மதினாலே சண்டை போடலான்னு சொன்னேன், என் கருத்தை நீங்கள் ஏற்றுக்காமல் நீங்கள் இது பண்ணனால நானும் என்னுடைய ஆதரவாளர்கள் இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதனால் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 300 நபர்களுக்கு மேலே கிளண்டு போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 300 நபர்கள் கிட்ட கிளண்டு போயிட்டாங்க. அது 1/3 பங்குங்கிறாங்க. 1000ல் 1/3 பங்கு அளவுக்கு 1/3 அளவுக்கு கிளண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்தது 700 நபர்கள் தான். இது இன்னைக்கு போர் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலை அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு நான் கிளண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன செஞ்சுட்டான், அவனோட வேலையை முனாஃபிக்கீன்கள் அவங்க வேலையை காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தளரவில்லை. 700 பேரோட மாஷா அல்லாஹ் இன்னும் உஹதை எதிர்நோக்கி போயிட்டுருக்குறாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். உஹது போரை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்போது மாஷா அல்லாஹ் ஒரு ஓடை பகுதியை என்ன செய்கிறாங்க, அடையிறாங்க. அடைஞ்சதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, தானும் சஹாபாக்களையும் என்ன செய்கிறாங்க, உஹது மலைக்கு முன்னாடி இவங்களுடைய முதுகு பக்கம் உஹது மலை இருக்கிற மாதிரி படை அமைக்கிறாங்க. இதை தான் அந்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அப்படின்னு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. நீங்கள் அமைத்த போது, படையினரை நீங்கள் நிறுத்திய போது அப்படின்னு அல்லாஹ் தஆலா இதை தான் சொல்லி காட்டுறான். சரி, அந்த மாதிரி மாஷா அல்லாஹ் சொல்லிட்டு நான் சொல்கிற வரைக்கும் இப்போதைக்கு எல்லாம் ஹால்ட், எல்லாம் இங்கே அமைதியாக இருக்கணும், சரிங்களா? அதாவது எதிரிகள் சற்று தூரத்தில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பத்ருன்னு வருது. உஹது பற்றி தான் பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி எப்பயும் நான் பத்ருன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம உஹது பற்றி தான் பேசுகிறோம், ஞாபகம் வச்சுருங்க, சரிங்களா? ஃபைன். அப்போது அவங்க ஒரு முனையில் இருக்காங்க, இவர் முனையில் இருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச தூரத்தில் இல்லை, பட் கிட்டத்தட்ட நெருக்கத்துக்கு வந்துட்டாங்க. நான் சொல்கிற வரைக்கும் யாரும் போற ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 700 பேர் இருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தடுத்த காரியங்களை செய்கிறாங்க. அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தலைமையில் மாஷா அல்லாஹ் அவங்க சிறந்த அம்பு எறியக்கூடியவங்க. அம்பு எறியக்கூடிய ஆர்ச்சர்ஸ் சஹாபாக்கள் 50 நபர்கள் இருந்தாங்க. அந்த 50 நபர்களையுமே அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தலைமையில் என்ன செய்கிறாங்க, ஒரு மலைக்குன்றின் மீது ஏறி நிற்க சொல்கிறாங்க. இங்கே நின்றுக்கிறங்க, இந்த வழியாக பின்னாடி குதிரைப்படை நம்மளை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு வழி இருக்குது. அதனால் என்ன நடந்தாலும், எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, பறவைகள் எங்களை கொத்தி தின்றாலும் கூட, நாங்கள் வீழ்த்தப்பட்டு பறவைகள் எங்களை கொத்தி தின்றாலும் கூட என்னுடைய கட்டளை நீங்கள் இறங்கி வரலாம் அப்படிங்கிற அந்த கட்டளை வர்ற வரைக்கும் நீங்கள் இறங்கவே கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க. ஃபலா தப்ரஹு மக்கானக்கும், அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, நீங்கள் சுற்றி இருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், உங்கள் வழியாக எந்த எதிரையும் வரவிடாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத இட் வாஸ் எ கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப தெளிவாக அதை சொன்னாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதனால தான் ஒரு பின்னாடி ஏற்பட்டது வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். சரி, அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, மாஷா அல்லாஹ், கொடியை முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கொடியை கொடுத்து என்ன செஞ்சாங்க, நம்ம போருக்கு இப்போ ஆயத்தமாயிட்டோம், போருக்கு இப்போ தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில சிறுவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உஹதில் தான் அனுமதி அளித்தாங்கன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி பதிலில் நின்ற எத்தனையோ பேருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறிய வயதுங்கிறனால கொடுக்கல. உதாரணத்துக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்களாம் நான் போர் செய்வேன்னு சொல்லி கேட்டாங்க, அனுமதி கொடுக்கவே இல்லை. உஹதுலையும் அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் ஹந்தக், இதுக்கு அடுத்த ஆண்டு 5வது ஆண்டு நடந்த ஹந்தக்கில் தான் மற்றவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. ஒரு சிலருக்கு இந்த இடத்துல அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற பதிவு இருக்குங்கிறதையும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் யார் போர் செய்கிறதற்கான தகுதி வயது அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தா குறைஷிகள், எதிர்ப்புறத்தில் குறைஷிகளை பார்த்தா ஸலாஸத் ஆலாஃப் 3000 பேர் இருக்கிறாங்க. அவர்கள் 3000 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 200 குதிரைப்படை இருக்குது. அது 2 அணியாக, வலது இடதுமாக 2 அணியாக வச்சுருக்காங்க. ஒரு அணியில் எதிரி தளபதியாக இருக்குது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. நம்ம இப்போ சொல்கிறோம், ஆனால் அப்போ அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்காதவங்க. இன்னொரு பக்கம் இக்ரிமா பின் அபு ஜஹல், அவங்க ரலியல்லாஹு அன்ஹுன்னு இப்போ சொல்லுவோம், ஆனால் அவங்க அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அப்போ இஸ்லாத்தினுடைய எதிர்ப்படையினுடைய தளபதிகளாக வலது ரைட் அண்ட் லெஃப்ட் விங்ஸாக அவங்க தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு பின்னாடி 100 குதிரைகள் உட்பட 3000 பேராக அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் கொடி என்பது, அவங்களுடைய கொடி அப்துத்தார்னு சொல்லுவாங்க. பனு அப்துத்தார் கோத்திரத்தை சார்ந்தவங்கள்ட்ட இந்த கொடி என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இப்படி அவங்க வரிசையாக அவர்கள் எதிரிகளாக எதிர்த்தரப்பில் நின்றுட்டுருக்குறாங்க. இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் அப்படிங்கிறத இதுக்கு முந்தின வசனத்தில் 121 அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். வயது கதவுத்து மின் அஹலிக துகோவில் முஃமின மகாதில் கிதால், போர்க்களத்தில் மூமின்களை நீங்கள் எல்லாம் அணியணியாக நீங்கள் நிற்க வைத்த போது,
வல்லாஹு சமீஉன் அலீம், அல்லாஹ் செவியுறுபவனாக அறிபவனாக இருக்கிறான், நன்கு அறிபவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது வந்துச்சா. அதனுடைய அழகான விளக்கத்தை இங்கே இப்னு கஸீர் சொல்கிறாங்க. வல்லாஹு சமீஅ, அல்லாஹ் கேட்பணும் என்று சொன்னால் எதை கேட்குறவனா, நீங்கள் உங்களுடைய டீமுக்கு, உங்களுடைய ஆர்மிக்கு, உங்களுடைய சோல்ஜர்ஸ்க்கு, உங்களுடைய படை வீரர்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொன்னீங்களோ, போதனைகள் சொன்னீங்களோ, அது எல்லாத்தையும் அல்லாவும் கேட்டுட்டு இருக்கிறான். 50 பேர் இங்கே நிற்கும், நீங்கள் எப்படி இருக்கணும், அதை அப்படி செய்யணும்னு சொன்னதெல்லாம் அல்லா தான் கேட்டுட்டு இருக்கான். அதே மாதிரி அலீமு, நன்கு அறிந்தவன் சொன்னால் நீங்கள் சொல்லாதது இருக்குல்ல, மனசில் நினச்சது, உங்கள் மனசில் உள்ளத்தில் இருந்தது, மற்றவங்களோட உள்ளத்தில் இருந்தது, என்ன நடக்க போகுதுங்கிற பயம், பீதி அல்லது என்னென்னலாம் உள்ளத்தில் இருந்துச்சோ அதுவும் அல்லாஹுக்கு தெரியும். நீங்கள் வாயால் சொன்னது அல்லாஹுக்கு தெரியும். ஆக இந்த இடத்துல நீங்கள் 700 பேர் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட அல்லாஹ் இருந்தான் அப்படிங்கிறது அல்லாஹ்வுல இந்த இடத்துல சொல்லி காட்டுறாதான் வல்லாஹு சமீஉன் அலீம் என்பது. இந்த இடத்துல தஃப்சீர் தப்ரி ஆசிரியர் ஒரு அழகான ஒரு கேள்விக்கும் பதில் சொல்கிறாங்க. இந்த கேள்வி வரலாற்று ரீதியில் வந்திருக்குது. வெள்ளிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாக்கு அப்புறம் புறப்பட்டு போனாங்கன்னு வருது. சனிக்கிழமை காலையில் படையே இந்த மாதிரி வரிசைப்படுத்தினாங்கன்னு வருது வரலாற்று ரீதியில். அது எப்படி வெள்ளிக்கிழமையே சனிக்கிழமை அப்படிங்கும்போது சொல்கிறாங்க, மதினாவிலிருந்து புறப்பட்டது வெள்ளிக்கிழமை, ஜும்மாவுக்கு பிறகு வரிசைப்படுத்தி படையினர்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள நிற்க வைத்து ஏற்பாடு செய்து கொண்டிருந்தது மறுநாள் காலை சனிக்கிழமை காலையில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கும் இங்கே பதில் வந்துருச்சு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஓகே. இப்போ இங்கே வருது இந்த வசனம். அப்போ 2 கூட்டம், உங்களை 2 பிரிவினர் தோத்துருவோமோன்னு பயந்தீங்கல்ல அப்படின்னு அல்லா சொல்லி காட்டுறான். யாரை குத்துறாங்க அல்லா, இல்லை யார் இங்கே சொல்லி காட்ட வர்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா புகாரிலே இந்த செய்தி வந்திருக்குது. இமாம் இப்னு கஸீர் பதிவு செய்கிறாங்க. இதை ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லான்னு ஒத்துக்கிறாங்க. ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லான்னு சொல்கிறாங்க, இது எங்கள் விஷயத்தில் தான் இறங்கியது. சரிங்களா? அதாவது அன்சாரிகளாகிய எங்கள் விஷயத்தில் தான் இறங்கியது. இது இறங்கினதை நினச்சி நான் வருத்தப்பட மாட்டேன். எங்களுடைய கோழைத்தனம், எங்களிடத்தில் ஏற்பட்ட ஒரு பதட்ட, ஒரு அச்ச நிலை, அல்லது அது ஒரு கோழைத்தனம்னு சொல்லலாம், அந்த பயத்தை வெளிப்படுத்தி தான் அல்லாஹ் இதை இறக்கணும். ஆனாலும் இதை இறக்கவில்லை என்றால் நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். எங்களை அம்பலப்படுத்தாமல் இருந்திருந்தானா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் எப்படி எங்களோட குறையை சுட்டி காண்பித்தது, எங்களை பற்றி அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குனது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் தாயிஃபத்தன் மின்கும் தஃப்ஷலா என்று எங்களுடைய குறையை எடுத்து சொன்ன போதிலும் எங்களை அரவணைத்து அல்லாஹ் வலிஹுமா, அந்த 2 கூட்டத்தார்களுக்கு அல்லாவே பொறுப்பாளனாகவும் இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் எங்களுடைய பொறுப்பை விட்டு நீங்களுங்கிற அந்த அரவணைப்பும் இருக்கிறதே, இதை வைத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் என்று மாஷா அல்லாஹ் ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லான்னு சொல்கிறாங்க. யார் விஷயத்தில் இறங்கியது, அது யார் இந்த 2 கோத்திரத்தார்கள் அப்படின்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் அது புகாரியில், சஹி முஸ்லீமில், பல ஹதீஸ் நூற்களில் இடம் பெற்றிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க பனு ஹாரிசா, பனு சலமா நிறைய அதிகம் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். பனு சலமா கோத்திரத்தார்கள். அதே மாதிரி பனு ஹாரிசா, பனு சலமா, இந்த பேரெல்லாம் கொடுத்துட்றேன். இவங்க விஷயத்தில் அது இவங்க 2 பேருக்கு ஒரு பயம் வந்துச்சு. இவங்க 2 பேரும் அந்த 2 கோத்திரத்தார்களுக்கு, அதாவது 1000க்கு நம்ம 1000, அவங்க 3000 3 மடங்கு அதிகம். அதுலேயுமே மனிதன் என்ற ரீதியில் ஒரு பயம் வரும், நம்மளை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி. ஒரு நாளே பயம், நம்மளை விட கம்மியாக இருந்தாலே பயம் இருக்கும் மனிதனுக்கு. அதாவது வீரன் இல்லாதன்னு பயம் இருக்கும். வீரனாக இருக்கணும் ஈக்குவல் சரிக்கு சமமாக இருந்தால் ஓரளவுக்கான பதட்ட நிலை இல்லாமல் இருக்கும். 3 மடங்கு அதிகம், அதுவே ஒரு மனிதனுக்கு இயல்ப பயம் வரணும். 10ஆவதுக்கு 300 பேர் கிளண்டு போயிட்டாங்க. அப்போ 700 ஆகிட்டாங்க, கிட்டத்தட்ட 4 மடங்கு ஆகிட்டாங்க எதிரிகள். அப்போது ஒரு யதார்த்தத்தில் ஒரு பயம் அவர்களுக்கு ஏற்பட்டது. பயம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் பின்னாடி வந்துட்டீங்க, அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை வந்துட்டீங்கன்னா பயம் இருக்கக்கூடாது. ஒரு மூமினுக்கு அது அழகல்ல அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்திட்டான். அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்திட்டான், அதை வெளியே கொண்டு வந்துட்டான். இந்த மாதிரிலாம் எண்ணத்தில் இருக்கக்கூடாது. ஆனாலும் நிஃபாக் தனம் அவங்கள்ட்ட இல்லை, நயவஞ்சகத்தனமும் அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கை வந்துடலை. ஒரு மனித ரீதியில் ஒரு பயம் வந்துச்சு, அதை கூட அல்லாஹ் விட்டு வைக்கல. அந்த குறையும் சொல்லி காமிச்சு அல்லாஹ் அவங்கள தட்டி விடுறான். பார்த்தீங்களா? அப்போ பனு ஹாரிசா, பனு சலம் ஆகிய எங்கள் கோத்திரத்தார்கள் நாங்கள் தான் பயந்தோம், எங்களுக்குள்ளே தான் நாங்கள் பேசிக்கிட்டோம், அல்லாஹ் அதை வெளிப்படுத்திட்டான், ஆனாலும் அதை நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோன்னு சொல்லிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். உங்கள் 2 பிரிவினர் தைரியம் இழந்து, அதாவது உங்கள் 2 பிரிவினர் பனு ஹாரிசா, பனு சலமா தைரியம் இழந்து உஹத் என்னும் போர்க்களத்தை விட்டு சென்று விடலாமா என்று இருந்தனர். அல்லாஹ் அவர்களின் உதவியாளன், பாதுகாவலன். ஆகவே நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பார்களாக. அப்போ போர் செய்வோமா வேணாமான்னு ஒரு பயம் வந்தது. சரிங்களா? ஆனால் அந்த பயமும் இருந்து, என்ன போயிடக்கூடாது, நம்ம புறமுதுகிட்டு போயிடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது, நயவஞ்சகத்தனமாக இருங்கிற ஒரு பயமும் இருந்தது. அப்போ அவங்க வெளியே ஆகலை. ஆனால் ஒரு உள்ளத்தில் எண்ணம் ஏற்படும் பொழுது ஈமானியரிடத்தில் அது ஏற்பட்டதன் அடிப்படையில் அல்லாஹ் அதை என்ன செஞ்சான், உடனடியாக வெளிப்படுத்தி அல்லாஹ் அவங்களை உறுதிப்படுத்தி வலியுமான் அல்லாஹ் அவங்களோட பாதுகாவலன். அப்போ அல்லாஹ் பாதுகாவலனாக இருந்து அவங்களை வெளியாக வச்சிருவானா, வெளியாக விடாமல் அவங்களோட உள்ளத்தை அல்லாஹ் ஸ்திரப்படுத்தினா. 10ஆவதுக்கு அதை வெளியே சொல்லி காமிச்சிட்டான். சரிங்களா? ஆக நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கட்டும், அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சுட்டு தைரியம் இல்லைங்க என்ன அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான் அடுத்து. சரிங்களா?
وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். ஒரு பாஸ்ட், ஒரு ஹிஸ்ட்ரி, அது அல்லாஹ் நினைப்படுத்துறான். கோ பேக் 1 year பேக் அப்படின்னு சொல்கிறான். ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போங்க, என்ன நடந்துச்சு? அப்போ உஹது போர்க்களத்தில் இருந்தவங்களுக்கு நடந்த நிகழ்வுகளை, முன்னால் நடந்த நிகழ்வுகளை எடுத்து சொல்லி காட்டுறான். உலகத்துனா சராகுமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். திட்டவட்டமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவினான். ஹி ஹாஸ் ஹெல்ப் யூ, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சான். எப்போ? பி பத்ரின், பத்ரில் உதவி செஞ்சானா இல்லையா? அஞ்சும் அதில், நீங்களோ குறைவானவர்களாக இருந்த சமயத்தில், நீங்களோ குறைவானவர்களாக இருந்தீர்கள். ஃபத்தகுல்லா, எனவே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள். ஸ்திரமாக இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், பயந்து விடாதீர்கள் என்ற அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போது குறைவாக இருந்தபோது பத்ரில் உங்களுக்கு வெற்றி தானே கிடச்சிச்சு. அப்போ உஹதுலையும் குறைவாக இருந்தால் வெற்றி தானே கிடைக்கும். ஏன் பயம் வருது? வரக்கூடாது. பத்ரில் உதவி செஞ்சு அல்லாஹ் 313க்கு எதிரில் 1000 இருந்தாங்க, 3 மடங்கு அதிகமாக இருந்தாங்க. 313 வச்சு 1000 வீழ்த்தி அல்லாஹ் 700 வச்சு 3000 வீழ்த்த மாட்டானா? உதவி செஞ்சானா இல்லையா என்ற அளவுல இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லி காட்டுறோம். அதை நம்ம சொன்ன மாதிரி பத்ர் என்பது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமதான் 17வது பிறையில் நடந்தது. 900 பேர் இருந்தாங்க. எதிரிகள் 900லேருந்து 1000 வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் முஸ்லீம்கள் 313 பேர் தான் இருந்தாங்க. 2 குதிரை, 70 ஒட்டகங்கள். அதாவது குதிரைப்படை 2 தான், ஒட்டக வீரர்கள் 70 பேர் இருந்தாங்க. மீதி எல்லாமே காலாட்படை, வெறும் நடந்து வந்தவங்க தான். இந்த நிலையில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிரிகளை வீழ்த்தி பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அழித்து இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அப்போ இது என்றைக்குமே நீங்கள் மறந்துடாதீங்கன்னு சொல்கிறான். 10ஆவதுக்கு சூரா தௌபா எடுத்து படித்து பாருங்கள். சூரா தௌபாவுடைய 25, 26, 22 3 வசனத்தில் நடந்த சொல்லி காட்டும்போது வயோம ஹுனைன், ஹுனைன் தினம் அப்படின்னு சொல்லுவோம். வயோம ஹுனைன், ஹுனைனுடைய நாள். இது அஜபத்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துக்னியக்கும் ஷைஆ, உங்களுடைய எண்ணிக்கை, நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தது உங்களுக்கு ஒரு என்ன சொல்வது, ஒரு கர்வத்தை தந்தது, உங்களை வியப்படைய செய்தது. இவ்வளோ பேர் இருக்குமேன்னு சொல்லி. ஆனால் உங்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு எந்த பலனும் தரல. ஒரு பின்னடைவை நீங்கள் சந்திச்சிங்களா இல்லையா? அப்போது எண்ணிக்கையை கொண்டு வெற்றி அல்ல, அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு தான் இருக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு தான் இருக்குங்கிறது எல்லாத்தெல்லாம் சொல்லி காட்டுற ஹுனைனை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் தௌபால பார்ப்போம். ஆக மொத்தம் இங்கே எல்லாம் சொல்ல வரது என்ன? கம்மியாக இருந்தாலும் அல்லாஹ் நான்னா ஈமானோடு நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டு என்பது தான் நீங்கள் சொல்ல வரக்கூடிய ஒன்று. அப்போது என்ன பொருள்? அன்ன நஸ்ரா இன்னம ஹுவ மின் இன்டில்லாஹ், உதவின்னு சொன்னால் அது அல்லாஹ்ட்டேருந்து வந்தால் மட்டுமே உண்டு. லா பி கஸ்ரத்தில் அதத், எண்ணிக்கையின் அதிகத்தை கொண்டல்ல. 1000 இருந்து 313 வெற்றியை கொடுத்தான். இங்கே 3000 இருந்து 700க்கு வெற்றியை தந்தான். அந்த மாதிரி எண்ணிக்கையை வச்சு அல்லாஹ் தஆலா தரல, ஈமானை வச்சு தான் தந்தான். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு தான் உங்களுக்கு வெற்றி இருக்குங்கிறத அல்லாஹ் தஆலா இங்கே நினைவுபடுத்துகிறான். அல்ஹம்துலில்லாஹ். பத்ர் போரில் நீங்கள் எதிரிகளை விட ஆயுதத்திலும் தொகையிலும் குறைவானவர்களாகத்தான் இருந்த சமயத்தில் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தான். ஆகவே அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அவனுக்கு பயந்து வழிபட்டு நடங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஓகே, இப்போ பத்ருன்னு வந்துச்சுல, பத்ருங்கிறது காரணம் வந்ததுக்கான ஒரு குறிப்பையும் மாஷா எப்படிங்க சிரமத்தில் சொல்கிறேன், அதை இங்கே குறிப்பிடுறேன். அதாவது பத்ர் அப்படிங்கிறது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியினுடைய இடம் தாங்க. ஒரு இடத்தினுடைய பேர் தான் பத்ருங்கிறது. ஏன் பத்ருன்னு பேர் வந்துச்சுன்னா, அங்கே பத்ர் பின் நாரைன் அப்படிங்கிற ஒரு நபர் அங்கே ஒரு கிணறு வெட்டியிருந்தார். அப்போ அந்த கிணறு கிணறை உருவாக்குனவர், அந்த கிணத்துக்கு சொந்தக்காரர் பத்ருங்கிறனால பத்ரு கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பத்ரு கிணறு அங்கே இருந்தனால அந்த இடத்துக்கு பேர் பத்ருங்கிற பேர் வந்துருச்சு. ஈவன் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி இதை சொல்கிறாங்க, பத்ருன் பிக்ருன் லி ரஜுலின் யுஸம்மா பத்ரன், அதாவது பத்ர் என்ற பேர் கொண்ட ஒரு மனிதருடைய கிணற்றுக்கு பேர் தான் பத்ர். அந்த அடிப்பில் அந்த இடத்துக்கு பேரே பத்ருன்னு வந்துருச்சு. அங்கே ஒரு போர் நடந்தனால உலகம் கியாமத் நாள் வரைக்கும் அந்த பத்ருங்கிறது பிரபலியமான ஒரு பேராக போயிருச்சு. அங்கே அந்த பேர் வந்ததுக்கான காரணம் இதுதாங்கிறதையும் சொல்லிக்கிறாங்க. சரி, தெரிஞ்சுக்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹைர். அதே மாதிரி இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பையும் மாஷா அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. ஈவன் முஸ்னத் அஹ்மதில் இந்த செய்தியை நம்ம பார்க்க முடியும். அதாவது குறைவாக இருந்தபோது அல்லாஹ் வெற்றி தந்தால் அல்லாஹ்ட்டேருந்து மட்டும்தான் உதவி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில் எர்முக் போர் எப்போ நடந்துச்சு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் எர்முக் போர் நடந்துச்சு. மாஷா அல்லாஹ்
சரி, ஓகே. அதில் என்னங்கிறத நான் அடுத்தே சொல்கிறேன். அப்போ எர்முக் போரை பொறுத்த வரைக்கும் அதில் கிட்டத்தட்ட 5 படை தளபதிகள் பெரிய போர், அது பெரிய படையை அனுப்பி வச்சாங்க. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, யஸீத் பின் அபி சுஃப்யான், இப்னு ஹசனா, அதே மாதிரி ஹாலித் பின் வலீத், இயாத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி 5 பேர் பெரிய பெரிய ஜாம்பவான்களை மாஷா அல்லாஹ் படை தளபதிகளாக நியமித்தாங்க. போர் ஆரம்பித்தால் முதலாவதாக முன்னெடுத்து வழி நடத்தக்கூடிய போர் தளபதியாக அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்க வேண்டும் என்பது கட்டளை. அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் போர் ஆரம்பமானது. போர் ஆரம்பமானதுக்கு பிறகு எதிரி படை மிகப்பெரிய அளவில் இருந்தாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க இவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாருமே சேர்ந்து கடிதம் எழுதுறாங்க, நாங்கள்லாம் அழிவின் விளிம்பில் இருந்துட்டு இருக்கிறோம், அழிச்சிருவாங்க போல, ஏன்னா அவ்வளோ பெரிய படையாக இருக்கிறதுனால பத்தாது, ஃபோர்ஸ் பத்தாது, அதிகமான நபர்கள் இன்னும் தேவைப்படுதுன்னு சொல்லி கடிதம் எழுதுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடிதம், அதெல்லாம் வேகமாக கடிதம் எழுதி அனுப்பப்படும், குதிரை மூலமாக வேகமாக போனது. பதில் வந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி கடிதம் வந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் அதிகமான படைகளை கேட்டு எழுதியிருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா, நீங்கள் இந்த படை வீரர்களை கேட்டிருக்கீங்க, அந்த சொல்கிற பாருங்க, வன்னி அதில் கலாமன்ஹு அஸ் நஸ்ரா, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நபரை சொல்லட்டுமா, அஹ்சன ஜுந்தா, மிக சிறந்த ஒரு படையையும் மிக சிறந்த ஒரு நபரையும் உங்களுக்கு நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹு அஸ்ஸ வஜல், அவன் தான் அல்லாஹ், ஃபஸ்தன்சிரூஹு, அவன்கிட்ட உதவி கேளுங்க. உமருக்கு கடிதம் எழுதிட்டு இருக்கிறீங்க, ஞாபகம் இல்லையா, பதிரில் மிக குறைவான எண்ணிக்கையில் இருந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றி அல்லாஹ் தஆலா தரவில்லையா, 300 இருந்து 1000 அல்லாஹ் தஆலா வீழ்த்தவில்லையா, எண்ணிக்கை கொண்டு அல்ல, நம்மளுடைய உறுதியை கொண்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இனி எனக்கு நீங்கள் கடிதம் எழுதக்கூடாது, முன்னேறி செல்லுங்கள், ஃபலா துராஜிஊனி, இதுக்கப்புறம் எனக்கு கடிதமும் வரக்கூடாது, என் பக்கம் நீங்கள் திரும்பி வரக்கூடாது, முன்னேறி போங்க, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நீங்கள் ஈமானோடு போர் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் அந்த படை தளபதிகள் சொல்கிறாங்க, ஃபகாத்தல்நாஹும் ஃபஹஸம்நாஹும், போர் செஞ்சோம், துவம்சம் செஞ்சோம், அடித்து ஒழிச்சோம். 12 மைல்கள், 60 ஃபராசிக் அப்படின்னு சொல்லி வருது தஃப்சீரில். 60 ஃபராசிக்னா கிட்டத்தட்ட 12 மைல்கள், ஓகேங்களா, 16 கிலோமீட்டர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 12 மைல்ஸ், 16 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு அவங்கள வெளியாக்கணும், நாங்கள் அடித்து வெளியே நாங்கள் தள்ளணும். அவ்வளோ பெரிய வெற்றி அல்லாஹ் தஆலா எங்களை தந்தால் அந்த ஈமானி உணர்வு எங்களுக்கு கிடைச்சது. அந்த மாதிரி ஊட்டினார்கள் சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு நினச்சா ஒரு படையை அனுப்பிச்சிருக்கலாம், படையை அனுப்பி வெற்றி என்பதல்ல, இறைவனோட உதவியை அவர்களுக்கு நினைவுபடுத்தினாங்க, பதிரை நினைவுபடுத்தினாங்க. இப்போ பதிர் எர்முக் போர் நினைவுபடுத்தப்பட்டிருக்குன்னா அல்லாஹ் சொன்னது உண்மைதானே, பதிரில் நீங்கள் குறைவாக இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யலையா, அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான்ல. இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரியான நேரத்தில் தனது படைக்கு எடுத்துரைத்தாங்க அப்படிங்கிறத இன்னும் சரியான நேரத்தில் இப்னு கஸீர் இதை மேற்கோள் காட்டுறாங்க. முஸ்னத் அஹ்மதில் இந்த செய்தி மாஷா அல்லாஹ் பதிவாகி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சரி, அடுத்த பாயிண்டர் என்ன, மலக்குகளின் மூலமாக இறங்கிய உதவி, இது என்ன அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். إذ تقول للمؤمنين ألن يكفيكم أن يمدكم ربكم ب3,000 من الملائكة منزلين. إذ تقول للمؤمنين, நபி நீர் மூமின்களுக்கு கூறிய போது, ஓகேயா, நபி நீர் மூமின்களுக்கு கூறிய போது, அலை யக்ஃபியக்கும், உங்களுக்கு போதாதா, அயுமித்தக்கும், உங்களுக்கு உதவுவது, ரப்பக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வது போதாதா, பி3,000 3000 மினல் மலாய்க்கா, 3000 மாணவர்களை கொண்டு, முன்சிலீன், இறக்கப்படுபவர்கள். அப்போ இறைவன் தரப்பிலிருந்து வானிலிருந்து இறக்கப்படும் 3000 மாணவர்களை கொண்டு இறைவன் உங்களுக்கு உதவுவது, மத்த யுமித் என்றால் உதவி செய்வது, அதை உதவி செய்கிறது உங்களுக்கு போதாதான்னு நீங்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டீங்க. மாஷா அல்லாஹ், அப்போ 3000 மாணவர்கள் இறக்கி அருளப்பட்டார்கள் என்று இந்த இடத்துல வருது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதை அல்லாஹ் நினைவுபடுத்துறது, இதெல்லாமே நினைவுபடுத்துறது தான். நபி நீர் இந்த 121 பாருங்கள், ஈஸ் என்ற வருது, அதாவது நீங்கள் படையை நிறுத்திய போது, உங்களில் ஒரு கூட்டம் பயந்த போது, நீங்கள் இப்படிலாம் சொன்ன போது, அல்லாஹ் இப்படிலாம் செஞ்ச போது அப்படின்னு அல்லாஹ் தஆலா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நினைவுபடுத்தி பாடம் புகட்டுகிறான். அதாவது பாடம் படிப்பினைகளை எடுத்துக்கொள்ள சொல்கிறான். ஓகே நபியே, அப்பொழுது நீர் நம்பிக்கையாளர்களை நோக்கி, வானத்திலிருந்து இறக்கப்பட்ட 3000 மாணவர்களால் உங்களுக்கு இறைவன் உதவி செய்திருப்பது உங்களுக்கு போதாதா என்று கூறியதையும் நினைவு கூறுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் கேட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு மட்டும் இருக்குது. என்ன கருத்து வேறுபாடு அப்படின்னு சொன்னால், இதை முக்கியமாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறாங்க. இந்த 3000 மாணவர்களை இறக்கி அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சாங்கிறது அல்லாஹ் சென்ற வசனத்தில் சொன்ன பதிரிலா, அல்லது இப்போதைக்கு பேசி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி பேசி கொண்டிருக்கக்கூடிய உஹதிலா, இதில் உண்மையிலேயே கருத்து வேறுபாடு இருக்குது.
2 கருத்தை தழுவிய அறிஞர் பெருமக்கள், பெரும் அறிஞர் பெருமக்கள் சிலர் உஹது அல்லாஹ் தஆலா பத்ரை பற்றி தான் அந்த 3000 பேர் இறக்கி உதவி செஞ்சேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் இங்கே அல்லாஹ் தஆலா வந்து முக்கியமாக பேசுறது உஹது பற்றி தான் பேசிட்டு இருக்கான், இது உஹது போல் அல்லாஹ் தஆலா இறக்குனதா சொல்ல வர்றான்னு சொல்கிறாங்க. இரண்டுக்குமே சில முகாந்திரங்கள் இருக்குது, அது ரெண்டையுமே நான் சொல்கிறேன். இந்த முதல் கருத்துங்கிறது சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி முதல் கருத்தை பதிவு செய்கிறது, இது வந்து பத்ரை தான் அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான். கான ஃபீ பத்ர், அதாவது பத்ரில் ஏற்பட்ட உதவி தான் இது. இந்த கருத்தை உடையவங்களாம் யார் தெரியுமா? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி பற்றி சொன்னோம், சரிங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி யார், ரபீ பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி தஃப்சீர் தபரியினுடைய ஆசிரியர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க எல்லாருமே இந்த 4 பேருடைய கருத்துமே என்ன அப்படின்னா, இது பத்ரை தான் அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான். ஏன்னா பத்ரில் நீங்கள் குறைவாக இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சான்ல, அந்த உதவியினுடைய கண்டினியூட்டிங்கிறாங்க. 3000 பேர் இறக்கி உதவி செய்யலையாங்கிறது அப்படியே இதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படிங்கிறதான் இதனுடைய பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இதான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இது முதல் கருத்து, நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. இதில் இன்னும் கொஞ்சம் விளக்கம் உள்ளவங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமான தஃப்சீர் படித்தவங்க இன்னும் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். ஏன்னா சூரா அன்ஃபால் இருக்குல்ல, சூரா அன்ஃபாலில் 9-10 பார்த்தீங்கன்னா அங்கேயும் போரை பற்றிலாம் வருது. சூரா அன்ஃபாலே முழுக்க போர் சம்மந்தப்பட்ட அன்ஃபாலும் சரி தௌபாவும் சரி நிறைய போரை பற்றி தான் வரும். சரி, அங்கேயுமே அந்த பத்ர் உஹதை பற்றியான விவரம் வருது. அப்போ குறிப்பாக பத்ரை பற்றி வரும்பொழுது 1000 மலக்குமாரில் இறக்குனேன்னு சொல்கிறான். நல்லா நீங்கள் உள்வாங்கி ஃபோக்கஸாக கவனிக்கணும், சரிங்களா? இப்போ 124ங்கிறது உஹதை பற்றியா பத்ரை பற்றியானுங்கிறது கருத்து வேறுபாடு. இதில் முதல் தரப்பு அறிஞருடைய கருத்து இது பத்ரை பற்றி தானே சொல்கிறாங்க, 3000 பேர் அல்லாஹ் தஆலா இறக்குனா அப்படிங்கிறது பத்ரை பற்றி தான் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த ஆயத்தில் அது 5000 பேரை வச்சு இறக்குனா அப்படிங்கிறது வருது. 3000 பேர் அப்புறம் 5000 பேர் வருது. இந்த 3000 இந்த 5000ங்கிறதுலாம் பத்ரா உஹதாங்கிறது கருத்து வேறுபாடு. முதல் கருத்து பத்ருங்கிறது, சரியா? அதை வந்து சொல்லிட்டு இப்போ பத்ருங்கும் போது ஒரு கேள்வி வரலாம், எங்களுக்கெல்லாம் வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, படிச்சிங்கன்னா வரும். நீங்கள் அன்ஃபாலை படிச்சிங்கன்னா வரும். அன்ஃபால் என்ன வருதுன்னா, நீங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் உதவி தேடிய போது இறைவன் 1000 மாணவர்களை கொண்டு உங்களை உதவினான் அப்படின்னு வருது. அல்ஃபி மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், 1000 மாணவர்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சான் அப்படின்னு சொல்லி பத்ரை பற்றி, எஸ்பெஷலி பத்ரை பற்றி பேசும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ இன்னொரு கேள்வி வந்துடும், இந்த கருத்தை ஆதரிக்கிறவங்களுக்கே இன்னொரு கேள்வி வந்துடும், அப்போ 1000 தானே வருது அன்ஃபாலில், இப்படி 3000 அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ் தெளிவான பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது 1000 அப்படின்னு சொன்னால் முதல்ல அல்லாஹ் தஆலா 1000 நபர்களை கொண்டு உதவி செஞ்சான், அதுக்கப்புறம் 3000 இறக்குனா, 2000 இறக்கி, அதுக்கப்புறம் 2000 இறக்கி 5000 இறக்குனா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த அந்த வசனத்தை வச்சு புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறாங்க. அதுக்கான ஆதாரம் என்னன்னா, நீங்கள் அன்ஃபால்லே பாருங்க, 1000ன்னு சொல்லிட்டு முர்திஃபீன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். முர்திஃபீனா தொடர்ச்சியாகன்னு அர்த்தம். அப்போ 1000 ஆரம்பிக்கிற இன்னும் தொடர போகிறங்கிற கருத்து அதில் இருக்குது. அப்போ 1000 முதல்ல இறக்குனா, அப்புறம் 2000 இறக்கி 3000 ஆக்கினா, அப்புறம் 2000 இறக்கி 5000 ஆக்கினா, இது பத்ரில் இப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா? இதுதான் தெளிவான கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சொல்கிறாங்க. அமதல்லாஹுல் முஃமினீன யௌம பத்ர், பத்ரின் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு வானவர்களை கொண்டு உதவி செய்த பி 50,000 5000 கொண்டு. அப்போ முதல்ல 1000, அப்புறம் இன்னும் வேணுமா 2000, இன்னும் வேணுமா 2000, மொத்தம் 5000 பேர் அனுப்பணும். அப்போ புரிஞ்சுக்கிறீங்க, அப்போ முதல் கருத்தை மட்டும்தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருக்கோம், பத்ர் தான். இந்த 3000 பேர் இறங்குனதும் 5000 பேர் இறங்குனதும் பத்ர் தான் அப்படிங்கிறது முதல் தரப்பு கருத்து, சரியா? ஹயர், இது யாருடைய கருத்துன்னு நான் சொல்லிட்டேன். இரண்டாம் கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், இல்லை இது உஹதுங்கிறாங்க. மெயின் கண்டெக்ஸ்டே இங்கே டாப்பிக்கே இங்கே எதை பற்றி சப்ஜெக்ட் போயிட்டுருக்குன்னா உஹதை பற்றி தான் போயிட்டுருக்குது. ஒரு மேற்கோள் காட்டுறதுக்கு அல்லாஹ் தஆலா பத்ரில் நீங்கள் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு உதவி செய்யலையா அப்படின்னு மேற்கோள் மட்டும் காட்டிட்டு அதை லைட்டாக டச் மட்டும் பண்ணிவிட்டு நினைவு மட்டும் படுத்திட்டு திரும்ப பத்ருக்கு தான் அல்லாஹ் உஹதுக்கு தான் வர்றான், உஹதை பற்றி தான் இங்கே பேசுகிறான். அதனால் உஹது போரை பற்றியான சம்பவம் தான் 121 ஆரம்பிக்குது. அதனால் இது உஹது சம்மந்தப்பட்டது தான், அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணுங்கிறது இமாம் முஜாஹித், இமாம் இக்ரீமா, இமாம் தஹாக், கிட்டத்தட்ட இப்னு அப்பாஸ்னுடைய முக்கிய மாணவர்கள் எல்லாருமே இந்த கருத்தை சொல்கிறாங்க. இது உஹதை குறித்து தான் இது இறங்குது. ஆனால் உஹதில் 5000 பேரை கொண்டு அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சானா அது மட்டும் இல்லை, 3000 பேரை கொண்டு உதவி செஞ்சான். ஏன்னா எதிரிகளை கரெக்டாக 3000 பேர் இருந்தாங்க. 3000 மாணவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தடம் புரண்டதின் காரணத்தினால் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவங்க மாறு செஞ்சு அந்த 50 பேர் இறங்கி வந்து அதெல்லாம் வரலாறு படித்தவங்க தெரியும். அந்த 50 பேர் நிப்பாட்டி வச்சாங்கல்ல, ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, எதிரிகள்லாம் தோற்கடிக்கப்பட்டு அடித்து, நான் போருக்கு வந்துட்டேன் இப்போ, சரிங்களா? போரில் என்ன நடந்துச்சுன்னா முஸ்லீம்கள் மாஷால்லாம் நல்லா போர் செஞ்சு எதிரிகள்லாம் விரட்டிட்டாங்க, அடித்து விரட்டிட்டாங்க. அபு சுஃபியானும் சரி,
ஹாலித் பின் வலீத் எல்லாருமே ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 50 பேர் என்ன செஞ்சாங்க, போர் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு கீழே இறங்கி வந்துடுவாங்க, அவசரப்பட்டு வந்துடுவாங்க. அப்போ கூட அந்த அப்துல்லா பின் ஜுபைர் அதில் என்ன சொல்லுவாங்க, இறங்கக்கூடாது, நம்மளை இறங்க வேணான்ற சொல்ல சொன்னாங்க. இல்லை, போர் தான் முடிஞ்சிருச்சே, வாங்க எல்லாரும் கனிமத்தை எடுக்கிறாங்க, நம்மளும் போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. இறங்குறத பார்த்துட்டு தான் என்ன செய்வாங்க, ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அந்த வழியாக திரும்ப யூட்டர்ன் அடித்து அது மேலே வந்து திரும்ப தாக்குதல் தொடுத்துருவாங்க. அதனால் 3000 பேரை மட்டும் இறக்குன அல்லாஹ் வந்து அடுத்த 5000 பேர் இறக்கலை. இந்த தவறு செஞ்சனால அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு அடியை கொடுத்தான், ஒரு சோதனை கொடுத்தான் அப்படிங்கிறத இந்த 2ஆம் தரப்பு அறிஞர்களும் சொல்கிறாங்க. சரிங்களா, நான் ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கிளியராக உள்வாங்கணும். சரிங்களா, ஐ எம் ஷுர் நான் வந்து 2 கருத்தையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி வேறுபடுத்தி தான் சொல்கிறேன். அப்போ இந்த 2ஆம் கருத்து அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, இது உஹது போர் குறித்து தான் சொல்லப்படுது, 3000 வானவர்கள் இறக்கப்பட்டது உண்மை, அடுத்த 2000 5000 பேர் அல்லாஹ் தஆலா இறக்கலை. ஏன்னா அந்த 3000 பேர் உதவி வாங்குறதுக்கான நிலைக்கு பிறகு அவங்க இந்த தவறு செஞ்சனால அடுத்த 2000 பேர் இறக்காமல் அல்லாஹ் தஆலா வந்து இவங்களுக்கு ஒரு பின்னடைவையும் ஒரு சோதனையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தா என்பதை சொல்கிறாங்க. அது அடுத்த வசனத்தை வச்சு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இதுதான் 2 கருத்து. ஓகே, இந்த 2 கருத்தில் எந்த கருத்து சிறந்த கருத்துங்கிறது இந்த வசனத்தில் விளக்கிட்டு இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புரியும். அப்போ மலக்குகள் மூலமாக அல்லாஹ் தஆலா இறங்கி உதவிங்கிறது அந்த 124 போன வசனத்தில் 3000 பேர்னு சொன்னான். இப்போ 5000 பேர்னு சொல்ல போகிறான். எப்படி சொல்கிறா பாருங்க, பல தஸ்பிரு வதத்தகு வயஅதூகும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா யும்திதுகும் ரப்புகும் பிஹம்ஸதி ஆலாஃபின் மினல் மலாயிகதி முஸவ்விமீன். பலா, ஆம், ஏன் இல்லை, இன் தஸ்பிரு நீங்கள் பொறுத்தால், வத்தத்தகு அல்லாஹ்வை அஞ்சினால், வயஅதூகும் அவன் உங்களிடத்தில் வந்தால், மின் ஃபௌரிஹிம் ஹாதா இந்த அவசரத்தில், இதே சமயத்தில் நடந்த இந்த அவசரத்தில் இதே சமயத்தில் அவர்கள் உங்களிடத்தில் வந்தாலும், சரிங்களா, நீங்கள் பொறுத்தா இறையச்சத்தோடு இருந்து அவங்க இதே சமயத்தில் உங்களிடத்தில் போர் செய்வதற்காக அந்த எதிரிகள் வந்தாலும், யும்திதுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், உதவுவான், ரப்புக்கும் உங்கள் இறைவன் உங்களுக்கு உதவுவான், பிஹம்ஸதி ஆலாஃப் 5000 வானவர்கள், மினல் மலாயிகா முஸவ்வின் அடையாளமிடப்பட்ட 5000 வானவர்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் தான் என்று இந்த இடத்துல வந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். புரியுதுல, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து பொறுமையுடன் இருந்தால் இதே சமயத்தில் எதிரிகள் உங்கள் மீது அடந்தேறிய போதிலும் தாக்குதல் தொடுப்பதற்காக வந்த போதிலும் 3000 என்ன அடையாளம் விடப்பட்ட 5000 மாணவர்களால் உங்கள் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்ட்டு இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஸோ இதையும் 2ஆம் தரப்பு அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, 3000 பேருக்கு அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சுட்டான். இன்னும் நீங்கள் தக்வாவோடு இருந்திருந்தீங்கன்னா, நீங்கள் நிலையாக இருந்திருந்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் தடம் புரளாமல் நீங்கள் அவசரப்படாமல் இருந்திருந்தீங்கன்னா 5000 பேர் வச்சு உதவி செஞ்சிருப்பான். ஆனால் 5000 பேர் வச்சு உதவி செய்யலை, 3000 பேரோட அல்லாஹ் தஆலா உதவி நிறுத்திக்கிட்டான்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஆக மொத்தம் இது உஹது விஷயத்தில் இறங்கினது தான் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த தரப்பு அறிஞர்கள் இமாம் முஜாஹித், இமாம் இக்ரிமா, இமாம் தஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் இவங்க எல்லாம் இந்த கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் அந்த அறிஞர்கள் மீது சொன்ன அந்த 4 பேரை நான் சொன்னேன்ல, அந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை அது பத்ரை பற்றி தான். ஏன்னா முன்னாடி அல்லாஹ் தஆலா பத்ரை சொன்னால் அப்படி பத்ரை பற்றி தொடர்றான். அல்லாஹ் குறைவானவர்களாக நீங்கள் இருந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு உதவுனா, எப்படி உதவுனா, 3000 பேரை கொண்டு உதவுனா, 3000 மாணவர்களை கொண்டு உதவுனா அப்படிங்கிறத அதை வச்சு தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த 2 கருத்தில் எந்த கருத்து சிறந்த கருத்தை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஆதரிக்கவே இல்லை. 2மே குறிப்பிட்றாங்க, வல்லாஹு அலம்னு முடிச்சிடுறாங்க. ஆனால் சாயல் எப்படி தெரிஞ்சதுன்னா, முதல் கருத்தை ஆதரிக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. என்னது, அது பத்ரை பற்றி தான் அப்படின்னு ஆதரிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. இருந்தாலும் இந்த தெளிவாக அவங்க சொல்லியிருந்தா தான் நம்மளுக்கு திருப்தி, உங்களுக்கு நானும் திருப்தியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம மற்ற தஃப்சீர் எடுத்து பார்க்கும்போது இப்னு ஜௌசி தஃப்சீர் இப்னு ஜௌசியில் இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இந்த 2 கருத்தையும் சொல்லிட்டு ஃபல் அவ்வல் சஹீஹுன், இதில் வந்து அஸஹுல் அக்வால் அவ்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 2 கருத்தில் மிக சிறந்த கருத்து என்பது முதல் கருத்து தான் சொல்கிறாங்க. ஸோ தஃப்சீர் ஆசிரியர்களுடைய கருத்தின்படி, அவர்களின் ஆய்வின்படி, அவங்களுடைய புரிதலின்படி இந்த 2 கருத்தில் பத்ருங்கிறதான் வலு சேர்க்குறாங்க. ஏன்னா பத்ரில் தான் அல்லாஹ் தஆலா வந்து இந்த மாதிரி மிக குறைவாக இஸ்லாமியர் இருந்தனாலவும், அது முதல்ல நடந்த போர், இன்னும் நோம்புடைய காலத்தில் நடந்த போர், இன்னும் சொல்லப்போனால் அது யோமுல் ஃபுர்கான் என்ற இடத்துல சொல்லி காட்டுற சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காண்பித்த நாள் என்பது பத்ருடைய நாள். அதனால் அங்கே தான் அல்லாஹ் தஆலா வந்து 1000 முதல்ல இறக்கி, அன்ஃபாலில் சொல்கிற மாதிரி 1000 இறக்கி, அப்புறம் 3000 இறக்கி, அப்போ 5000 பேரை இறக்குனா இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி தெளிவாக சொல்கிறாங்க. 10ஆவதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு கூற்றும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், முஸவ்விமீன் அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா இங்கே,
அடையாளமிடப்பட்ட, இது என்ன அடையாளம்? 5000 வானவர்கள் அடையாளம் இடப்பட்ட 5000 வானவர்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான் அப்படின்னு சொன்னது என்னன்னா, இது பதிலில் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த முசவ்விமீன் அடையாளமிடப்பட்ட அப்படின்னு சொன்னா பில் அமாயிம், அதாவது வானவர்கள் தலப்பாகை அணிந்தவர்களாக வந்தாங்க. அந்த தலைப்பாகை, அந்த வித்தியாசமான தலைப்பாகைகளை கொண்டு அவர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதை கண்டுகொள்ளப்பட்டார்கள், அடையாளமிடப்பட்டவர்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் கருப்பு தலைப்பா என்றும் வந்திருக்கு. அதாவது வானவர்கள் பதிலில் கலந்து கொண்ட சிஎம்எல் மலாய்க யோமு பத்ர் அமாய் முசூத், அதாவது பத்ர் போரில் உதவிக்காக வந்த வானவர்களுடைய தலைப்பாகை என்பது கருப்பு நிறத்தில் இருந்தது. வயோம் ஹுனைன்லேயே ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுல, அதிகமான பேர் இருந்து நம்ம வெற்றி அடைய போகிறோம் ஒரு மிதப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சோதனை ஏற்பட்டுச்சு. ஹுனைனை பற்றி பின்னாடி படிப்போம். அப்போது வயோம் ஹுனைன் அமாய் முஹமுர், அதே மாதிரி ஹுனைன் போரின் போது சிவப்பு நிற தலைப்பாகை கொண்ட சஹாபாக்கள் வானவர்கள் மாஷா அல்லாஹ் அனுப்பப்பட்டார்கள் அப்படிங்கிறது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சொல்கிறாங்க இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு என்ன அப்படின்னு சொன்னால், லம் துகாத்திலில் மலாய்கா இல்லா யௌம பத்ர், ஆனால் வானவர்கள் போர் செஞ்சது பத்ரில் மட்டும்தாங்கிறாங்க. இந்த கருத்து இவங்க மட்டும் இல்லை, இன்னும் சிலரால் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஹுனைனில் வந்தாங்க, போர் செய்யலை, அவங்க பலப்படுத்துறதுக்காக வந்தாங்க. அதே மாதிரி உஹதுலையும் வந்தாங்க, ஆனால் போர் செய்யலை, அவங்க மூமின்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு தெம்பூட்டுறதுக்காக வந்தாங்க. ஆனால் பத்ரில் வந்தாங்க, போரே செஞ்சாங்க. 1000 3000 5000 வெட்டி வீழ்த்துனாங்க. அவங்க போர் செஞ்சது பத்ரில் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ கருத்துக்கள் இங்கே வந்திருக்குது. சரியா? இதில் உங்களுக்கு நான் முடிவுரை சொல்லிடுறேன், இல்லைன்னா சில குழப்பங்கள் உங்களுக்கு வரலாம். ஆக மொத்தம் இதுலேருந்து நம்ம சொல்ல வரக்கூடிய முடிவு என்ன தெரியுமா? பத்ரிலும் வானவர்கள் வந்திருக்கிறாங்க, மாற்று கருத்து இல்லை. உஹதிலும் வானவர்கள் வந்திருக்கிறாங்க, அதே மாதிரி ஹுனைன்லேயும் வந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் பத்ரில் வானவர்கள் இறங்கி போர் செஞ்சாங்க. இந்த வசனத்தில் 3000 5000 சொல்கிறது பத்ரை மட்டும் பொருந்துமா இல்லை உஹதுக்கும் பொருந்துமாங்கிறதுல முதல் தரப்பு அறிஞர்கள் அது பத்ர் தானே சொல்கிறாங்க. இரண்டாம் தரப்பு அறிஞர்கள் உஹதுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் மிக சிறந்த கருத்து இது பத்ருக்கு தான் பொருந்துங்கிறது தான் மிக சிறந்த கருத்து. ஏன்னா இப்னு அப்பாஸனுடைய கருத்து அதை தான் உறுதிப்படுத்துது. பத்ரில் தான் இறங்கினாங்க, தலைப்பாவோட இறங்கினாங்க, நாங்கள் பார்த்தோம் கருப்பு தலைப்பா என்று அது வந்திருக்கு. சில ரிவாயத்தில் வெள்ளை தலைப்பான்னு வந்திருக்கு, அதையும் இங்கே நான் சொல்லிக்கிறேன். வெள்ளை அல்லது கருப்பு ரெண்டுமே வந்திருக்குது, அது பத்ருக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது. ஹுனைனுக்கு சிவப்பு தலைப்பா. ஆக மொத்தம் உஹது விஷயத்தில் உறுதியாக சொல்ல முடியாது. இந்த ரெண்டாம் தரப்பு அறிஞர்களுடைய கருத்து தான் உஹதுங்கிற சொல்ல முடியும். அப்போ உறுதியான கருத்து கண்டிப்பாக பத்ரில் வானவர்கள் இறங்கினாங்க, கண்டிப்பாக ஹுனைனில் வானவர்கள் இறங்கினாங்க. உஹதில் இறங்கினாங்களா? அது கருத்து வேறுபாடுக்கு உட்பட்டது தான். அது மிக சிறந்த கருத்துன்னு சொல்ல முடியாது. அதை விட வலுவான கருத்து பத்ரில்ங்கிறது தான் வலுவான கருத்து. 5000 வானவர்கள் வரைக்கும் இறங்கினாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இது எதுக்கு நல்லா சொல்கிறான் 65 சீலை இப்போ பாருங்கள். وما جعله الله إلا بشرى لكم ولتطمئن قلوبكم به وما النصر إلا من عند الله العزيز الحكيم. அல்லாஹ்விடமிருந்து நற்செய்தி. அப்போ என்ன அல்லாஹ் சொல்கிறான்? ஒமா ஜஅலஹுல்லாஹ், அல்லாஹ் எதை ஆக்கவில்லை, இல்லா புஷ்ரா, ஒரு நற்செய்தியாகவே தவிர, வானவர்களுடைய வருகையை ஒரு நற்செய்தியாகவே தவிர, லக்கும் உங்களுக்கு, ஒலி தத்மஇன்ன குலூபுக்கும் பி, இதை கொண்டு உங்களோட உள்ளங்கள் நிம்மதி அடைவதற்காக. எத்மஇன் என்றால் உள்ளம் நிம்மதி அடைந்ததுன்னு அர்த்தம். அப்போ உங்களோட உள்ளங்கள் இதை கொண்டு நிம்மதி அடைவதற்காகவும் உங்களுக்கான ஒரு நற்செய்தியாகவும் வானவர்களே அல்லாஹ்வுத்தஆலா இறக்குனா, இது அல்லாஹ் உங்களுக்கு ஆக்குனா. வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லா, அல்லாஹ்விடமிருந்து தவிர வெற்றி என்பது இல்லை. வமன் நஸ்ரு வெற்றி இல்லை, அதாவது உதவி இல்லை. இல்லா மின் இந்தில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம், ஞானமிக்க யாவற்றை மிகைச்ச அல்லாஹ்வின் தரப்பில் இருந்ததை தவிர உதவி என்பது நிச்சயமாக வேறு யாரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்போ அல்லாஹ்விடமிருந்து உதவி வந்தது, அது வானவர்கள் மூலமாக வந்தது. அல்லாஹ் இந்த அளவுக்கு வானவர்களை இறக்கி உங்களுக்கு உதவி செஞ்சால், எதுக்காக உதவி செஞ்சால்? உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைவதற்கு, உங்களுக்கான ஒரு நற்செய்தியாக இது இருக்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இங்கே இன்னொரு விளக்கத்தையும் இங்கே சொல்கிறாங்க மார்க்கறிஞர்கள். என்ன அப்படின்னு சொன்னால் தஃசீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் இப்படி இறக்கி உதவி செய்கிறான், உங்கள் மனசையும் நிம்மதிப்படுத்துகிறான். அல்லாஹ் நம்மளை கைவிடலை, வானவர்கள் வரைக்கும் எல்லாத்தில் இறக்குவான், அப்படி எனக்கு ஆள் அனுப்புவாங்க அப்படின்னு ஒரு தைரியம் இருக்குல்ல, எனக்காக ஆள் அனுப்புவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கிறவன் எல்லாத்தில் எனக்காக வானவர்களை இறக்குவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அல்லாஹ்வுல தர்றான். இல்லைன்னா அல்லாஹ்வுக்கு எதுவுமே தேவையில்லை, இவங்களும் போர் செய்யணும்னு அவசியமும் கிடையாது. நீங்கள் இல்லாமல் கூட அல்லாஹ்வுல உதவியை, அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்துக்கான தேவையை வாங்கிக் கொள்வான். வானவர்களை கொண்டு கூட அல்லாஹ் தஆலா இவங்களை எதிரிகளை அழிச்சிருவானா உங்களை சோதிப்பதற்காக என்பதை சூரா முஹம்மதில் சொல்லி காட்டுறான். அதை இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டு இருக்கும். சூரா முஹம்மதுடைய 4, 5, 6 நீங்கள் பாருங்கள். 47 சூறாலையும் இது வருது, பின்னாடி நம்ம பார்ப்போம். உங்கள் உள்ளங்கள் திருப்தி அடையவும் உங்களுக்கு ஒரு நற்செய்தியாகவுமே அல்லாஹ் உதவியை புரிந்தான். அனைவரையும் மிகைத்தோனும் ஞானமிக்கவனுமாகிய அல்லாஹ்விடமிருந்தே தவிர வேறு யாரிடமிருந்தும் இந்த உதவி உங்களுக்கு கிடைக்கவில்லை, கிடைக்கவும் செய்யாது என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி முடிக்கிறான். அடுத்த நோக்கத்தையும் சொல்கிறான். லியக்தஅ தரஃபம் மினல்லதீன கஃபரூ
أو يكبتهم فينقلبوا خائبين. சரிங்களா? லியக்தா தரஃபன் ஒரு பகுதியை அழிப்பதற்காக மினல்லதீன கஃப்ரு நிராகரிப்பாளர்களில் ஒரு பகுதினா நிராகரிப்பாளர்கள் ஒரு சிலரை அழிப்பதற்காக அல்லது இப்படி வானவர்களையும் இறக்குனா அவ் யக்பிதஹும் அல்லது அவர்களை கேவலைப்படுத்துவதற்காக ஃபயன்கலிபு ஹாயிபீன் ஆசை நிறைவேறாதவர்களாக அவர்கள் திரும்ப வேண்டும், தோல்வி அடைந்து நிராசை அடைந்து அவர்கள் திரும்ப வேண்டும், அவர்கள் சிறுமைப்பட வேண்டும், அவர்கள் கேவலப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு பிரிவினர்களை அவர்கள் ஒரு பெருங்கூட்டத்தை அழிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு செய்தான் என்பதை இந்த இடத்துல இதனுடைய விளக்கமாக சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நற்செய்தியாகவும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா இதை செய்கிறான். அவன் உங்களுக்கு உதவி புரிந்ததெல்லாம் நிராகரிப்பவர்களில் ஒரு பாகத்தினரை குறைக்கவோ. அப்போ ஒரு பாகத்தை குறைக்கிறதுனா அது சொல்லுவாங்கல்ல, கூட்டத்தை குறைக்க, லிஸ்ட்டை குறைக்க, ஸ்ட்ரென்த்தை குறைக்க அப்படிங்கிற மாதிரி காஃபிர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க போது ரொம்ப அட்டுழியம் பண்ணுறோம் நிறைய பேர் இருக்கு. அப்போ ஒரு சிலரை அழிக்க, அப்போது பத்ரில் ஒரு சிலரை கருவறுத்தான், இப்போ உஹதில் சிலரை அழித்தான். சரிங்களா? அப்போது அவர்களில் ஒரு பாகத்தினரை குறைப்பதற்காகவோ அல்லது அவர்கள் சிறுமைப்பட்டு தோல்வியடைந்து திரும்பி சென்று விடுவதற்காக அல்லாஹ் தஆலா இன்னும் ஃபோர்ஸ் அதிகப்படுத்தினா வானவர்களை இறக்குனா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது பத்ருக்கும் பொருந்தது, உஹதுக்கும் பொருந்தது. ஓகே, அடுத்தது இது ஒரு முக்கியமான வசனம். ليس لك من الأمر شيء أو يتوب عليهم أو يعذبهم فإنهم ظالمون. ليس لك من الأمر, அதாவது அதிகாரத்திலிருந்து எதுவும் நபி உமக்கு இல்லை, ஷைஉன் சிறிதும் இல்லை, அவ் யதூப அலைஹிம் அல்லது அல்லாஹ் அவர்களை மன்னிக்கக்கூடும், அவ் யுஅஸிபுஹும் அல்லது அல்லாஹ் அவர்களை தண்டிக்கக்கூடும், ஃபைன்னஹும் ஸாலிமூன் நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்கள் என்ற ரீதியில் அல்லாஹ் அவர்களை தண்டிக்கக்கூடும் அல்லது அல்லாஹ் அவர்களை மன்னிக்கக்கூடும், உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை. இதை இப்படி மேலோட்டமாக படித்தோம்னா ஒன்றுமே புரியாது, இது ஏன் இங்கே அல்லாஹ் சொல்கிறன்னு புரியாது, இதனுடைய உள்கருத்து என்னங்கிறது புரியாது. ஆனால் விரிவுரையை பார்த்தோம்னா பெரிய விளக்க உரை இருக்குது, அதை படித்தாதான் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? இதுக்கு 2 காரணம் சொல்கிறாங்க. இந்த வசனம் இறக்கி அருளப்படுறதுக்கான ஒரு 2 விதமான பின்னணியை சொல்கிறாங்க. புகாரிலையுமே இதை நம்ம பார்க்க முடியும். 4559 ஹதீஸா சஹி புகாரி அது இடம் பெற்றிருக்குது. அதாவது நபியோ உமக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய தோரணை என்ன? அப்போ உங்களுக்கு அனுமதி கிடையாது, உங்களுக்கு இதில் அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாணியை இது தெரியுது. எதை அல்லாஹ் தஆலா தடுக்கிறான், எதை கண்டிக்கிறான், ரசூலுல்லாஹ் விஷயத்தில் எதை அல்லாஹ் தஆலா இங்கே கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜரில் சில நாட்கள் குனூத் ஓதுனாங்கல்ல, எதிரிகளை சபித்து சாபமிட்டு குனூத் ஓதுனாங்க, குனூத் நாசிலா அப்படின்னு இதுக்கு சொல்லுவாங்க. அப்போது 2வது ரக்காயத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குலேருந்து எழுந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத் ஓதுறாங்க. அல்லாஹும்ம லஅன் ஃபுலானன் வ ஃபுலான, யா அல்லாஹ் இவரை சபிப்பாயாக, அவரை சபிப்பாயாக, இவர்களை அழிப்பாயா அப்படின்னு சொல்லி சபிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத் ஓதுனாங்க. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹும்ம லஅன் ஃபுலானா, அல்லாஹும்ம லஅன் அல் ஹாரிஸ் பின் ஹிஷாம், அல்லாஹும்ம லஅன் அல் சுஹைல் பின் அம்ர், அல்லாஹும்ம லஅன் சஃப்வான் பின் உமையா, அதாவது ஹாரிஸையும் சுஹைலையும் சஃப்வானையும் அழிப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்து அவர்களை சபித்து பதுவா செஞ்சு குனூத் ஓதுறாங்க தொழுகையில். அதுக்கப்புறம் தான் அந்த வசனம் இறங்குச்சு, நபியே உமக்கு அதிகாரம் இல்லை, அல்லாஹ் மன்னிக்கக்கூடும் அல்லது அவர்களை தண்டிக்கக்கூடும், அவர்கள் அநியாயக்காரர் என்ற ரீதியில் சொல்லி அல்லாஹ் தஆலா இறக்குறான். இதில் அல்லாஹ் இன்னும் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பின்னணியை பார்த்தா தெரியுது. அதாவது இப்னு கசீர் இது மட்டும்தான் சொல்கிறாங்க, இவங்களை சபிக்காதீங்க, இப்படி நீங்கள் அவங்கள எதிர்த்து நீங்கள் ஓதணுங்கிறத உங்களுக்கு அழகல்ல, அதனால் இதை நிறுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்ல வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதுவா செய்கிறது நிறுத்திக்கிட்டாங்கிறதோட இப்னு கசீர் நிறுத்திக்கிட்டாங்க. சரிங்களா? ஆனால் இதனுடைய பின்னணி இருக்குது, அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி துவா செய்கிறாங்க, இவங்களுக்கு எதிராக துவா செய்கிறாங்க. அதே மாதிரி சில முஸ்லீம்களுக்கு ஆதரவாகவும் துவா செய்கிறாங்க. எந்த முஸ்லீம்கள் அப்படின்னு சொன்னால், யா அல்லாஹ் மன்ஜி அல் வலீத் பின் வலீத் வசலமா பின் ஹிஷாம் ஐயாஷ் பின் நபி ரபியா, யா அல்லாஹ் வலீதுக்கு நீ வெற்றி கொடுப்பாயாக, ஆதரவு கொடுப்பாயாக, சலமாவை நீ பாதுகாப்பாயாக. ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களாம் பெரிய இன்னல்களுக்கு நோவினைகளுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அதே மாதிரி மூமின்களில் யாரெல்லாம் சித்திரவதைக்கும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்களோ அவங்க எல்லாரும் நீ பாதுகாப்பாயாக. முதற் கோத்திரத்தார்கள் மீது நீ கடுமையாக நடந்து கொள்வாயாக, அவர்கள் மீது நீ பசி பட்டினி எல்லாம் சாடுவாயாக அப்படின்னு சொல்லி எதிரிகள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் வேதனையும் ஏற்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்து சில மூமின்களுடைய பேரை சொல்லி அவங்களுக்கு ஆதரவாக துவா செய்கிறாங்க.
இப்படி இது ஃபஜருடைய குனூத்தில் இதை ஓதுனாங்க அப்படின்னு சொல்லி வருது. அது அல்லாஹ் வந்து நபியே உமக்கு இதுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குனான்னு சொல்கிறாங்க. இதுவுமே நீங்கள் சஹீஹ் புகாரில 4560வது ஹதீஸ் தான் பார்க்கலாம். 4559, 4560 அடுத்தடுத்த ஹதீஸில் இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இதை கொண்டு வர்றாங்க. சரிங்களா? முஸ்னத் அஹமதுல ஒரு செய்தி பார்க்க முடியும். இது சஹீஹான ஹதீஸ் தான். அவங்க சொல்கிறாங்க இது இன்னொரு பின்னணியும் முன் வச்சு இறங்கியது. என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர் தான் மெயினாக இப்போ நம்ம தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். உஹது போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் காயம் ஏற்பட்டு இந்த முற்பல்ல கீழ்பல் வந்து உடஞ்சி அவங்களுடைய ஹெல்மெட் தலைக்கவசத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆணி குத்தி கண்ணம் குத்தி பல்லு உடஞ்சி பெரிய ரத்தம் வடிந்து ஓடி கொண்டு இருந்தது. மயக்கம் போட்டு உழுதுட்டாங்க. யார்? சாலிம் மௌலா அபி ஹுதைஃபான்னு சொல்கிறோம்ல, சாலிம் மௌலா அபு ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து தூக்கி உட்கார வச்சு ரத்தத்தை தடவி அவங்கள வந்து இது பண்ணுறாங்க, விழிக்க வைக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கத்து தெளிந்ததுக்கப்புறம், ஒரு நபியை இப்படி செய்கிறாங்களே, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு நபியை இப்படி செய்யக்கூடிய கூட்டம் எப்படி வெற்றி பெறப் போகிறார்கள், இவர்கள் எங்கே தேரப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னாங்க, நபியே இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது, உங்களிடத்தில் அதிகாரம் இல்லை. இவங்க எப்படி கைஃப பி கௌமின் ஃபஅலு ஹாதா நபி வஹுவ யதுஉ இலல்லாஹ், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி இந்த கூட்டம் வெற்றி பெறும், கைஃப யுஃப்லிஹு என்றும் இன்னும் சில ரிவாயத்தில் வருது. இப்படி நபியை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு நபியை இப்படி அடித்து தள்ளிட்டாங்களே, ஒரு மயக்க நிலைக்கு தள்ளி ஒரு கூட்டம் எப்படி வெற்றி பெற முடியும்னு சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வெற்றி அல்லாஹ் கையில் இருக்குது. அப்போ அல்லாஹ்க்கு இது வந்து என்ன ஆயிடுச்சு, இது வந்து ஒரு திருப்தியான ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியாக இது அல்லாஹ்வுக்கு இல்லை. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா வந்து கண்டிச்சு, நபியே உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை, அல்லாஹ் நினச்சா மன்னிக்கலாம், அல்லாஹ் நினச்சா தண்டிக்கலாம்னு சொல்லி, ஏன்னா எப்போவுமே இந்த ஹிதாயத் அல்லாஹ் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறதுல அல்லாஹ் தஆலா எப்போவுமே ரொம்ப ரோஷமாக இருக்கும். அதில் என்றைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டான். அந்த அடிப்படையில் இரத்த காயம்பட்ட நபிக்கே இந்த இடத்துல இந்த வஹி அல்லாஹ் தஆலா இறக்குனா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. என்னதான் இதனுடைய பின்னணி அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்கணும். அதை இதனுடைய முழுமையான பின்னணி நீங்கள் கண்டிப்பாக இப்னு கஸீரில் எவ்வளோ சுற்றி பார்த்தாலும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் வரலாறுலாம் பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னார் ரசூலுல்லாஹ், அந்த 3 பேரை சொன்னாங்கல்ல, ஹாரிஸ்க்காகவும், ஹாரிஸ் பின் ஹிஷாமுக்காகவும், சுஹைல் பின் அம்ருக்காகவும், அதே மாதிரி சஃபான் பின் உமையாவுக்காகவும் பதுவா செஞ்சாங்களே, யாரெல்லாம் அவங்களை அழிச்சிருன்னு சொல்லி. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? மக்கா வெற்றியில் அந்த 3 பேருமே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் யாரை கொண்டும் எந்த நிலையிலும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை நாடுவான். நம்ம நினைப்போம் இவங்களாம் அழிஞ்சு போகணும், இவங்களாம் பெரிய பாவிகள்னு சொல்லி. அல்லாஹ் யாருக்கு நாடு இருக்கான்னு அப்படி பார்த்தா உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்திருக்கக்கூடாதே, அவங்க முன்னாள் வாழ்க்கையை பற்றி நம்ம பார்த்தோம்னா. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூ ஜஹலுக்கு நாடாத இஸ்லாத்தை உமருக்கு நாடினான் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி மாஷாஅல்லாஹ் இந்த 3 பேருக்கும், உமையா மிகப்பெரிய கொடுமைக்காரன் தான், ஆனால் உமையாவுடைய மகன் சஃப்வானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானை நாடிருக்கான். இதில் இன்னும் சொல்லப்போனால், இதில் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, இவங்க சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு நான் இஸ்லாத்துக்கு எதிராக நான் போர் செஞ்சனோ அந்த எல்லா இடங்கள்லையும் இஸ்லாத்துக்காக நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வேன். என்னுடைய செல்வத்தை எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக நான் செலவு பண்ணணும், இனிமேல் அல்லாஹ்வுடைய பாதையில் என்னுடைய முழு பொருளாதாரத்தை நான் வந்து அர்ப்பணிக்க போகிறேன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பாளராக, ஒரு புனிதராக ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாறினாங்க. இவங்க 3 பேருமே மக்கா வெற்றின் போது ஹிஜ்ரி 8 இஸ்லாத்துக்கு வராங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா, அன்னைக்கு வரைக்கும் மூர்க்கத்தனமான எதிரிகளாக இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் என்ற ரீதியில் அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களை அழிச்சறியாலாண்டு அல்லாஹ்வுடைய துவா செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபி இது உங்களுக்கு ஆகமானதல்ல, பேரை சொல்லி இவங்களை அழிச்சிருங்க, இவரை நாசப்படுத்தி நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு அழகு அல்ல. அல்லாஹ் நான் மன்னிக்கக்கூடும் அல்லது அவங்க அநியாயக்கால என்று தண்டிக்கக்கூடும். அப்போ யார் அல்லாஹ் தஆலா மன்னிக்க வேண்டாம் என்று நானாலும் அவங்க அழிவிலே போனாங்க. ஆனால் அல்லாஹ் இப்படிப்பட்ட சிலருக்கு இஸ்லாத்தையும் நாடுனாங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு துவாவே ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிருக்குங்கிறீங்க நம்ம சிந்திக்கணும். அப்போ நம்மளுடைய துவாக்கள் எத்தனை ஏற்றுக்கொள்ளாமல் போகுது அப்படின்னு சொன்னால் அதில் வேற நன்மை இருக்கும். ரசூலோட துவா இங்கே கபூல் ஆகலை, ஆனால் கபூல் ஆகாதது 3 பேருடைய இஸ்லாமுடைய கபூலுக்கு அது காரணமானுச்சா இல்லையா, 3 பேர் சொர்க்கம் வர்றதுக்கு அது காரணமானுச்சா இல்லையா. அதனால் நம்ம துவா ஒரு மனிதன் ரீதியில் எத்தனை விஷயங்களை நம்ம ஏங்கி கேட்டலாம், அல்லது நமக்கு தேவைன்னு சொல்லி கேட்டலாம், அல்ல அதை தராமல் போகலாம். ஆனால் அதில் அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடி இருப்பான். ஒரு மூமினாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நபிக்கு அல்லாஹ் நாங்கள் நன்மையை தான் நாடி இருக்கான். அவங்க 3 பேர் இஸ்லாத்துக்கு வராதது ரசூலுல்லாஹ் சந்தோஷமா, இஸ்லாத்துக்கு வந்தது சந்தோஷமா, வந்தது தான் சந்தோஷம். ஆனால் அவங்க கேட்ட துவா என்ன, வெளிப்பார்வையை வச்சு அவங்க அழிக்க வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ் அந்த துவா கபூல் செய்யலை. ஆனால் அதை விட சிறந்தது அல்லாஹ் தஆலா நான். இது ஒரு பெரிய, இது ரொம்ப யோசிக்கிற விஷயம். நேரம் ரொம்ப கடந்து போகுது. எல்லாமே முக்கியமான விஷயங்கள். உங்கள் சிந்தனைக்கு நான் விடுறேன். இதை நல்லா சிந்திச்சு பாருங்கள், இவ்வளோ பாடங்கள் படிப்பீங்களுக்குன்னு சொல்லி. நபியே விஷயத்தில் உமக்கு ஓர் அதிகாரமும் இல்லை, அல்லாஹ் அவர்கள் இஸ்லாமை தழுவும்படி செய்து மன்னித்து விடலாம். எல்லாம் ப்ராக்கெட்டை தான் கொடுக்குறோம், அதான் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடலாம். அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டனால அதை நம்ம ப்ராக்கெட்டில் கொண்டு வந்துட்டோம். ஆனால் முன்னாடி தெரியுமா, தெரியாது. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடலாம், அல்லது அவர்கள் அநியாயக்காரர்களாக இருப்பதனால் அவர்களை வேதனையும் செய்யலாம். இது மட்டும்தான் முதல்ல இறங்குனுச்சு.
இது எப்பங்க இறங்குனுச்சு? 3வது வருஷம் இறங்குனுச்சுங்க. இது பத்ர் போர் நடந்து அடுத்த 5 வருஷம் கழிச்சு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அது இருந்துச்சு. தெரியுமா? தெரியாது, யாருக்கும் தெரியாது. இது அல்லாஹ்வுடைய குதிரத். وَلِلَّهِ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ يَغْفِرُ لِمَن يَشَاءُ وَيُعَذِّبُ مَن يَشَاءُ وَاللَّهُ غَفُورٌ رَحِيمٌ. அல்லாஹ்விட இனிமே எல்லாமே சுலபமாக பார்த்து முடிச்சிடலாம். வலில்லாஹி அல்லாஹ்விடத்திலே மா ஃபிஸ் ஸமாவாதி மா ஃபில் வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். யக்ஃபிரு லிமன் யஷா அல்லாஹ் நாடியவர்களை மன்னிப்பான். 5 வருஷத்துக்கு அப்புறம் மன்னிச்சு இஸ்லாத்தை கொடுத்தானா இல்லையா? அவங்களுக்கு நாடியவர்களை மன்னிப்பான். இதில் நம்மளுடைய நாமளும் அல்லா இடத்துல மன்னிப்பை ஆதரவு வைக்கணும். அல்லாஹ் நாடியவர்களே மன்னிப்பான். வயுஅஸிபு மை யஷா அல்லாஹ் நாடியவர்களை தண்டிக்கவும் செய்வான். அல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான், இரக்கமுள்ளவனாக இருக்கான். அல்லாஹ்வை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரணும். அல்லாஹ்வுடைய இரக்கம் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் அவன் தண்டிப்பவனாக இருக்காங்கிறது மறந்துடவும் கூடாது, இழிச்ச வாயினும் நினைச்சிடவும் கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறான். நாடியவர்களை தண்டிக்கவும் செய்வான். அந்த ரெண்டுமே இருக்கணும். ஏனென்றால் வானங்களில் உள்ளவை அனைத்தும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தது. வானங்கள் பூமியினுடைய ரகசியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவசரப்பட்டு யாருக்காகவும் நீங்கள் பத்வா செய்ய வேணாம். அது உங்களுக்கு அழகல்ல. அவன் விரும்புவர்களை மன்னிப்பான், அவன் விரும்புவர்களை தண்டிப்பான். ஆனால் அல்லாஹ் மிக மன்னிப்பானாக மகா கருணையாளனாக இருக்கிறான். கடைசி பாயிண்டர் 65D வட்டியை உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது வட்டி சாப்பிடுவது, வட்டி வாங்குவது கூடாது என்பதை பற்றி தடை செய்த அந்த ஒரு வசனம். يا أيها الذين آمنوا لا تأكلوا الربا أضعافا مضاعفة واتقوا الله لعلكم تفلحون. மூமின்களே லா தஅகுலு ரிபா வட்டியை உண்ணாதீர்கள். அضعافا مضاعفة பன்மடங்காக இரட்டிப்பாக அதை பெருக்கி உண்ணாதீர்கள். வத்தகுல்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வெற்றி நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அப்போ வட்டி ஹராமாக்கப்படுது, படிப்படியாக ஹராமாக்கப்படுது. அப்போ வட்டியிலிருந்து இஸ்லாமியர்கள் அல்லாஹ் விலக்குறான். அப்போ வட்டி உண்ணாதீங்க. இது குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் யூதர்கள் வட்டி தொழில் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அறியாமை காலத்தில் எப்படி இருந்தாங்க மக்கள் அப்படின்னு சொன்னால், வட்டிக்காக கடன் கொடுத்துட்டு போய் கேட்பாங்களாம், வட்டி கட்டுறியா அசலை கட்டுறியா, அசலை கட்டினா வட்டி அப்புறம் கட்டு, இல்லைனா வட்டியை மட்டும் இப்போ கட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சில சந்தர்ப்பங்கள் அசலை மட்டும் கட்டிட்டு பின்னாடி வட்டியை கட்டுவாங்க. சிலர் வட்டியை கட்டிட்டு அசலை பின்னாடி கட்டுவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா ஃபருபமா ததாஃபுல் கலீல் ஹத்தா யஸுர் கஸீர முதாஃபா சொல்கிறாங்க இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி. ஒரு சின்ன தொகையான ஒரு கடன் வட்டி கட்டி அது பெரும் தொகையாக ஆகிவிடும். அவ்வளோ அந்தளவுக்கான வட்டிகள் காலங்கள் கடந்து கொண்டே போகிறனால இது எவ்வளோ பெரிய அநியாயம். இப்படி பெருக்கி நீங்கள் உண்ணக்கூடாது. இதை விட்டு முற்றிலுமாக ஈமானியர்கள் இஸ்லாமிய வெளிவர வேண்டும் என்று இதை எச்சரிப்பதற்காக வந்த ஒரு வசனம் தான் இது. நம்பிக்கையாளர்களே, அசலுக்கு அதிகமாகவும் வட்டிக்கு வட்டி போட்டும் இரட்டித்து கொண்டே அதிகரிக்கக்கூடிய வட்டியை வாங்கி தின்னாதீர்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து இதை தவிர்த்து கொண்டால் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று ஆரம்ப கட்டம் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி அதுக்கப்புறம் முற்றிலுமாக வட்டி ஹராமாக்கப்பட்டு விட்டது. அதை பற்றியான வசனமும் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வரதான் போகுது. சரி, ஹைர். அடுத்தது وَاتَّقُوا النَّارَ الَّتِي أُعِدَّتْ لِلْكَافِرِينَ அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள். وَاتَّقُوا النَّارَ அல்லாஹ் தயார்படுத்தியிருக்கக்கூடிய அந்த நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள். அல்லத்தி அது எப்படிப்பட்டது? உஇத்தத் லில்காஃபிரீன் நிராகரிப்பாளர்களுக்காக. அப்போ அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்கிறான், வட்டி சாப்பிடாதீங்க, வட்டி விட்டு விலகிக்கிறீங்க. அப்போ அது நீங்கள் அல்லாஹ்வை கட்டுப்பட்டவங்க அதுக்கு கட்டுப்படணும். இல்லை நான் வட்டி வாங்குவேன்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை நிராகரிச்சிட்டிங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை நிராகரிச்சிட்டிங்கன்னா அல்லாஹ்வை நிராகரிச்சிட்டிங்க. அப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்கள் நரகம் இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால தான் வட்டியை இன்னும் விடாதவர்கள் அல்லாஹ்வோட போர் செய்வது தயாராக அல்லாஹ் தஆலா கேட்குறான். அப்போ நரக நெருப்புக்கு பயந்து கொள்ளுங்கள். அது இறைவனுடைய கட்டளைகளை நிராகரிப்பவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். கடைசியாக வஅதீஉல்லாஹ வர்ரசூல் லஅல்லகும் துர்ஹமூன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூல் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், லஅல்லகும் துர்ஹமூன் நீங்கள் கருணை காட்டப்படுவதற்காக. அப்போ அல்லாஹ் ஒரு வசனத்தை வஹீன் மூலமாக இறக்குறான். அல்லாஹ்வா சொல்ல மாட்டான், அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு சொல்லுவாங்க, அல்லது அதனுடைய விளக்கங்களை நிறைய சொல்லி ஹதீஸ் என்ற ரீதியில் அவங்க சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்க. லஅல்லகும் துர்ஹமூன். அப்போ தான் நீங்கள் இறக்கம் காட்டப்படுவீங்க. அல்லாஹ் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு மீது இறக்கமாக நடந்துக்குவோம். இல்லாட்டியா நீங்கள் இறை நிராகரிப்பாளர்கள் ஆகி நரகத்துக்கு ஆளாயிருவீங்க என்ற சொல்லி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வோட தூதருக்கும் எப்போவுமே கட்டுப்படுங்க. என்ன ஒரு சட்டம் இறங்கினாலும் உடனே கட்டுப்பட்டுங்க. சமயானா வத்தானான்னு சொல்லுங்கள், கேட்டும் கட்டுப்பட்டோன்னு சொல்லுங்கள். இப்படி அல்லாஹ் தஆலா ஒருவர்னா மதுவை ஹராமாக்குனா, வட்டியை ஹராமாக்குனா, ஒன்று ஹராமாக்கி இஸ்லாமியர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்து விலக்கினான். எதன் அடிப்படையில்? கட்டுப்பாடை வைத்து கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கீழ்ப்படிய வச்சான். சரிங்களா? அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடங்கள். அதனால் நீங்கள் அல்லாஹ்வின்
நன்மை அடையலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். முக்கியமான ஒரு பக்கம், நிறைய விளக்கங்களை படிச்சிருக்கிற அளவுக்கு நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்டோம். எல்லாம் நமக்கு சிறந்த புரிதலை தரணும். 65 கோழைகளாகி இரு பிரிவினர் என்று அந்த சஹாபாக்கள் 2 பிரிவினர் பனு சலமா பனு ஹாரிஸா பற்றி பார்த்தோம். 65B பார்த்தோம், மலக்குகள் மூலமாக அல்லாஹ் தஆலா இறங்கின உதவி. இது உஹது விஷயத்தில் பத்ர் விஷயத்துலங்கிற விளக்கத்தையும் பார்த்தோம். அடுத்து 65C அல்லாஹ்விடமிருந்து வந்த நற்செய்தி, ஒரு நற்செய்தியாக உறுதுணையாக அல்லாஹ் தஆலா இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சான்னு பார்த்தோம். கடைசியாக 65D பார்த்தது வட்டி உண்ணாதீர்கள் என்ற வட்டி சம்பந்தப்பட்ட கண்டன வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற சம்பவங்கள் மூலமாக நல்ல பாடங்கள் படிப்பினை எடுத்துக்கொள்வதற்கெல்லாம் நமக்கு நசீபை தருவானாக. நாம் கற்ற இந்த கல்வி நம்மோடு மட்டும் இல்லாமல் பிற மக்களுக்கும் சென்று சேருவதற்கு அல்லாஹ் தஆலா நம்மையும் காரணமாக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் இதை நல்லா உள்வாங்குங்க, விளங்குங்க. இதை கொண்டு நல்ல பாடங்கள் படிப்பினைகள் எடுத்துக்கொள்வோம். இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய வசனங்களை விளங்கிக் கொள்வதற்கு நாம் இன்ஷா அல்லாஹ் காரணமாக இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு நசீபை தருவானாக. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.